இப்போ கிளாஸ் பார்த்துருப்போம். ஆப்ஜெக்ட்ங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம் மொபைல் அப்படின்ட்டு. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கிளாஸ் பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ங்கிறது ஒரு கீவேர்ட். இங்க எக்லிப்ஸ்ல எதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்குதோ, இந்த மாதிரி கலரா காமிக்குதோ, அதெல்லாம் வந்து அதுக்கு பேர் வந்து ரிசர்வ் கீவேர்ட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கீவேர்டை வந்து நம்ம வந்து வி cannot யூஸ் இட் இன் அவர் ப்ரோக்ராம். இட் ஆஸ் ஃபார் அவர் நம்ம ஏதாவது யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது ரிசர்வ் கீவேர்ட்னா ஜாவா ஆல்ரெடி அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? இன்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க ஜாவாவுடைய ரிசர்வ் கீவேர்ட். ஓகேங்களா? நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னா அதோட கிளாஸ் பர்பஸ். ஓகேங்களா? அந்த பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். வி cannot யூஸ் இட் ஃபார் லெட்ஸ் சே நான் வந்து ஒரு வேரியபிள் இன்ட் வைக்கலாம் சார் அப்படின்னா முடியாது. ஓகேங்களா? அதான் மீனிங். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கிளாஸ் இருக்கும். கிளாஸ் நேம் பிரேஸ் போடுறோம். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு கிளாஸ். ஓகேங்களா? இதுக்குள்ள என்ன இருக்கும்? வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். வேரியபிள்ங்கிற ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னா நேம்ங்கிறது வேரியபிள் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். அப்படின்னு அர்த்தம்னா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இந்த நேம்ல ஸ்டோர் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்ட் பிரைஸ் அப்படின்னா பிரைஸ்ங்கிறது வேரியபிள். அது ஸ்டோர் பண்ணக்கூடிய டைப் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டிஜர். ஓகேங்களா? இன்ட்னா 1 2 3 அந்த மாதிரி. இப்போ ஃப்ளோட் அப்படின்னா வந்து பாயிண்ட் வச்சு வர மாதிரி டெசிமல்ஸ்ல வர மாதிரி. ஓகேங்களா? இப்போ டாக்ஸ்ங்கிறது அதே தான், இன்டிஜர் தான். டோட்டல் பிரைஸ் ரெண்டு ஆட் பண்ணி கொடுக்கறதுக்கும் அதே தான். ஓகேங்களா? இப்போ இது வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றோம். அடுத்தது மெத்தட்ஸ். ஓகேங்களா? இப்போ மெத்தட்ஸ் போடுறப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன லாஜிக் நம்ம எழுத நினைக்கிறோமோ வாட் எவர் ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் ஐ கேன் ரைட் இட் கேர். இப்போ என்னோட லாஜிக் படி கெட் டோட்டல் பிரைஸ் அப்படின்னு ஒரு நானே ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். மெத்தட் பேர் வச்சிருக்கேன். ஸோ மெத்தட் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெத்தட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் இன்ட் கெட் டோட்டல் பிரைஸ் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பப்ளிக் அப்படிங்கிறது வந்து இந்த மெத்தட யார் வேணாலும் எங்க இருந்தாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த மெத்தட் யூசேஜ். இதுக்கு பேர் வந்து அக்சஸ் ஸ்பெசிஃபைன்னு சொல்லுவாங்க. அக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா இதை யார் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்க. ஓகேங்களா? who can able to access it இந்த மெத்தட். ஓகேங்களா? இப்போ இன்ட் இது வந்து இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணுது இந்த மெத்தட். கரெக்ட்டுங்களா? சோ அதுதான் வந்து ரிட்டர்ன் டைப் இது. இந்த மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்றீங்களோ வாட் எவர் இட்ஸ் கோயிங் ரிட்டர்ன் பேக் தட் இஸ் கால்ட் ரிட்டர்ன் டைப். இது வந்து இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா நீங்க பிரைஸையும் டாக்ஸையும் ஆட் பண்ணி திருப்பி கொடுக்குறப்போ இன்டிஜர் 1 2 ஆட் பண்ண என்ன வரும்? 3. ஸோ 3ங்கிறது அகைன் இன்டிஜர். ரெண்டு இன்டிஜர் ஆட் பண்ணா மறுபடியும் இன்டிஜர் தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால வந்து நீங்க வந்து இன்டர் கொடுத்துருக்கீங்க. ஜஸ்ட் நேம் இது நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். நேம் என்ன நேம் வேணா கொடுக்கலாம். நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா கெட் டோட்டல் பிரைஸ் ஒரு மீனிங்ஃபுல்லா கொடுக்கணும் இருக்காங்க. ஓகே இந்த மெத்தட் பேரை பார்த்தாவே யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் மெத்தட் இஸ் கோயிங் டு டு. ஓகேங்களா? இது வந்து கேமல்கேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலாவும் இந்த லெட்டர் பெருசு இப்படி போடுறது. ஓகேங்களா? ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் அண்ட் தென் நான் உள்ள வந்து என்ன பண்ணிருக்கேன் இந்த கேர்லி பிரேஸ்க்குள்ள நான் லாஜிக் எழுதியிருக்கேன். லாஜிக் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன் பிரைஸையும் டாக்ஸையும் ஆட் பண்ணி ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். சரிங்களா? இவ்வளவுதான் பண்ணிருக்கேன். இது வந்து விசிஸ்ட மெத்தட். இப்போ ஒரு கிளாஸ்னு என்ன இருக்கும்? ஒரு வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். இவ்வளவுதான் கிளாஸ். கரெக்ட்டுங்களா? ஒரு கிளாஸ்னா என்ன? வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ இதையே நம்ம எங்க என்ன பண்றோம்? இந்த மொபைல்ங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஒரு கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த கிளாஸ் கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்றோம்னா மெயின் கிளாஸ் எழுதுறோம். ஓகே இது வந்து ஒரு கிளாஸ். ஓகே மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ் எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த கிளாஸ்ங்கிறதுக்கு முன்னாடி பப்ளிக்னு போட்டீங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ள மெயின் மெத்தட் எழுதுனீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் பேர் மெயின் கிளாஸ். எந்த கிளாஸ்ல மெயின் மெத்தட் இருக்குதோ அந்த கிளாஸ் பேர் வந்து மெயின் கிளாஸ். இந்த மெயின் மெத்தட்ங்கிறது இதுதான். இங்கதான் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க ரன் பண்றப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இந்த லைன் நம்பர் 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க கிரியேட் பண்ற இந்த ஜாவா ஃபைல் இருக்குங்களா demo.java இருக்கு இல்லைங்களா? இந்த demo.java என்ன ஆகும்னா demo.class கன்வெர்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? கன்வெர்ட் ஆயிட்டு நீங்க ரன் பண்றப்போ இது எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட் ஆகிறப்போ இந்த மெயின் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மெயின் மெத்தட்ல நீங்க போட்டிருக்கீங்க மொபைல் ஐபோன் ஈக்குவல் டு நியூ மொபைல் ஆஃப் அப்படின்ட்டு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இந்த மொபைல் அப்படிங்கிறது கிளாஸ் நீங்க எழுதின கிளாஸ் தான். ஓகேங்களா? ஐபோனுங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே ஈக்குவல் டு நியூ மொபைல் ஆஃப். இப்போ இது எப்படி நடக்குது அப்படிங்கறத நான் குயிக்கா at any time if you guys have any clarity question please ask me. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கு. அது பேர் மொபைல். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். சரிங்களா? இது வந்து ஐபோன், சாம்சங். ஓகேங்களா? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி இஷ்யூஸ் ஆர் எனிதிங் லைக் தட். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ இது எப்படி கிரியேட் பண்றது ஆப்ஜெக்ட்டை இப்பதான் பார்க்க போறோம். சரிங்களா? எப்படி இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா?
இப்போ நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா கோட் எப்படி இருந்தோம்னா மொபைல் ஐபோன் இஸ் ஈக்குவல் டு நியூ மொபைல் ஆஃப் அப்படின்னு எழுதிருந்தோம். சரிங்களா? ரைட், யூ கேன் டாக் லைக் ஆர் ஸ்கிரீன் இந்த ஒயிட் போர்டு குரூப் பேச முடியாது, அவங்களால பேச முடியுமா? முடியும் ஓகே சார், பேச முடியும் சார். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்தர் கிளாஸ்ல படிக்க போறோம் எப்படி இது ஸ்டோர் ஆகும் இன்டர்னல் அப்படின்ட்டு. ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகே, இது என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு பேரு ஸ்டாக் மெமரி, இதுக்கு பேரு ஹீப் மெமரி. சரிங்களா? எப்பெல்லாம் வந்து நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் ஆகும்னா ஹீப் மெமரி ஸ்டோர் ஆகும், கிரியேட் ஆகும். எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி கிரியேட் ஆகுதுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் கீவேர்ட் நியூ. எப்பெல்லாம் வந்து இந்த நியூ கீவேர்டு போடுறீங்களோ போர்ட்ல, அப்பெல்லாம் வந்து ஜேவிஎம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் பண்ணும், ஹீப் மெமரி ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டாக்கும் ஹீப் எங்க இருக்கு, இந்த ஸ்டாக்கும் ஹீப் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜேவிஎம் ரேம். இப்போ நீங்க 8 GB ரேம் உள்ள மிஷின் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 8 GB ரேம்ல உங்க ஜாவா ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு ஹீப் மெமரி அலோகேட் பண்றீங்களோ அங்கதான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மொபைல் ஒரு கிளாஸ் வச்சிருந்தோம். அந்த கிளாஸ்ல வேரியபிள்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? நம்மளுக்கு தெரியும் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. கிளாஸ்னா என்ன, ப்ளூ பிரிண்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். கரெக்ட்டுங்களா? ஒரு ப்ளூ பிரிண்ட்ங்கிறது ஒரு பேப்பரா இருக்கிறது வந்து ஒரு கிளாஸ். ஆக்சுவல் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி கட்டி முடிச்ச ஒரு பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, ரியல் டைம் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த பில்டிங் தான் ஆப்ஜெக்ட் நம்ம பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், மொபைல் ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். அதுக்கு ஐபோன் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இதே மொபைல்ங்கிற ப்ளூ பிரிண்ட்டை வச்சு சாம்சங் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அதாவது ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு, இதை பேஸ் பண்ணி ரெண்டு பில்டிங் கட்டுறீங்க. ஒன்னு ஐபோன் ஒரு பில்டிங் கட்டுறீங்க, ஒன்னு சாம்சங் ஒரு பில்டிங் கட்டுறீங்க. ஆனா ரெண்டுலயுமே ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணிதான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனா அதோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ பிரிண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து கிச்சன் இருக்கணும், இல்ல வந்து ஒரு லிவிங் ரூம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐபோன்ல ரெண்டு கிச்சன் கூட இருக்கலாம், இல்ல ரெண்டு லிவிங் ரூம் கூட இருக்கலாம். பட் சாம்சங்ல பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் ஒரு கிச்சன் இருக்கலாம், இல்ல அந்த கிச்சனுடைய லென்த் ஹைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஆனா ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்றதுன்னா வாட் இட் ஹாஸ் சப்போஸ் டு டு, என்ன இருக்கணும், அதுல என்ன இருக்கணுங்கிற சொல்றதா ப்ளூ பிரிண்ட். இப்போ இந்த மொபைலுங்கிற கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம், வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிருந்தோம். ஹலோ விஜய், ஹலோ வித்யாஸ்ரீ, இதுவரைக்கும் புரியுதுங்களா? ஓகே எஸ் சார். ஓகே, இப்போ நம்ம மொபைலுங்கிற கிளாஸுக்கு ஐபோன் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா எப்படி பண்றோம்னா கோடிங் என்ன நடக்குதுங்கிற பேக்ரவுண்ட் நடக்குது சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மொபைல் ஐபோன் ஈக்குவல் டு நியூ மொபைல் ஆஃப் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க, இல்ல இப்ப படிக்கிறோம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இந்த நியூங்கிற கீவேர்டை வச்சு ஹீப் மெமரியில ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பேர் வந்து ஐபோன், ஆப்ஜெக்ட் பேர் வந்து ஐபோன். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து மொபைல் சாம்சங் ஈக்குவல் டு நியூ சாம்சங் ஆஃப்னு போட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் இங்க, அதுக்கு பேர் சாம்சங். நீங்க இந்த நியூங்கிற கீவேர்டு வச்சு தான் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஆஃப் டைப் என்ன, எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது, மொபைலுங்கிற கிளாஸ் பேஸ் பண்ணி. இந்த ஐபோனுங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். அதாவது ஹீப்ல கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு வேரியபிள் தான் ஐபோன். நீங்க இது எப்படி ஸ்டோர் ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும், ஸ்டாக்ல. இதுல ஐபோன், இன்னொன்று வந்து சாம்சங் அப்படின்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஐபோன் வந்து இதே ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம், இந்த சாம்சங் வந்து இதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்படிதான் வந்து இன்டர்னலா என்ன நடக்குதுங்கிறத, ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆகுது, அது எங்க ஸ்டோர் ஆகுது, அது எப்படி ரெஃபர் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா?
ஆல் குட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஓகே. இப்போ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஓகே, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட பிரின்சிபல்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது யாராவது ஐடியா இருக்கா? ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் டாக். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பிரின்சிபல்ஸ் பத்தி யாராவது ஐடியா இருக்கா? சார் அதோட பேசிக் டைப்ஸ் என்ன தெரியும் சார்? என்னதுங்க? சார் இப்போ கிளாஸ் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி பார்த்தோம்ல சார், அந்த மாதிரி பேசிக் டைப்ஸ் என்ன தெரியும் சார்? ஓகே ஓகே. இல்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னா என்ன? இல்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்றது எதுக்காக? இப்போ சி பிளஸ் பிளஸ்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டா இல்லைங்களா? ஓகே, ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கரெக்ட்டுங்களா? நம்ம பழைய கிளாஸ்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் ஜாவா வந்து ரன் ஆகுது. எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு கரெக்ட்டுங்களா? ரைட். இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சொல்றப்போ சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இது யாராவது முன்னாடி படிச்சிருக்கீங்களா இனி ஒரு கிளாஸ்? அதாவது உங்க பைத்தான்ல இதை பத்தி படிச்சிருக்கேன் சார். என்னங்க? சார் பைத்தான் லாங்குவேஜ்ல இன்ஹெரிட்டன்ஸ் பாலிமார்பிசம் இதை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன் சார். பைத்தான். ஓகே ஓகே ஓகே. கான்செப்ட் வைஸ் இது சேமா தான் இருக்கும். லாங்குவேஜ் மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நாளையும் வந்து இப்போ பார்க்க போறோம் சரிங்களா இன்னைக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த நம்ம ரெட்செக்ல படிக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி லேர்ன் வாட் இஸ் தட், வை டு வி நீட் டு லேர்ன் தட், ஹவ் இட் ஒர்க்ஸ். சரிங்களா? இப்போ வாட் இஸ் தட் அப்படிங்கிறப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ வந்து இன்னொரு கிளாஸ் எழுதுறீங்க, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. இப்போ பேரண்ட் கிளாஸ் சைல்ட் கிளாஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு என்னன்னா இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இல்லைங்களா? இப்போ ஒரு கிளாஸ் எழுதுறீங்க, அது என்ன எழுத போறோம்? வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா? இப்போ அந்த கிளாஸ் உடைய பிஹேவியர் இல்ல அந்த பிஹேவியர் அப்படிங்கிறது மெத்தடு, அந்த கிளாஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது அந்த மெத்தடும் அந்த வேரியபிள்ஸும் தான் வந்து அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம கிளாஸ் என்னன்னு பாக்குறப்போ ஒரு கிளாஸ் ரூம்குள்ள இருக்கிற பெஞ்சு போர்டு இதெல்லாம் போய் நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா போய் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து வரேன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் அந்த வேரியபிள்ஸும் மெத்தட்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன், அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் எழுதுறேன், எழுதிட்டு இது எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகே, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணனா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த கிளாஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணுன்னு அர்த்தம். இன்ஹெரிட்னு என்ன அர்த்தம்? உள்வாங்குதுன்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒரு பேரண்ட் இருக்கீங்க, உங்க பேரண்ட் அப்பா அம்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி அதான் இன்ஹெரிட்டன்ஸ். பயாலஜிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா பேரண்ட்ஸ் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சைல்டுக்கு வருது. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா பேரண்ட் கிட்ட இருந்து சைல்டு வந்து இன்ஹெரிட் பண்றது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இதே தான் பேரண்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து சைல்டு ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட் பண்றது. இது எப்படி நம்ம கோடிங் வைஸ் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஏ அப்படின்னு எழுதுறேன். இது ஏங்கிறது என்னது? கிளாஸ் நேம். கிளாஸ் ஏன்னு எழுதுறேன், ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ள ஏதோ சம் லாஜிக் எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு கிளாஸ் பி எழுதுறேன், எக்ஸ்டென்ஸ்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸ்டென்ட் பண்றேன், எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு போடுறேன். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே இங்க இன்ஹெரிட் ஆயிருக்கும். நீங்க இங்க எழுத வேண்டியதே கிடையாது, பை டிஃபால்ட் அது அங்கிருந்து இங்க இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கோடிங் படி பார்க்க போறோம். இதோட என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கிளாஸ் ஏ இருக்கு, கிளாஸ் பி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கங்களேன். இப்போ வந்து உங்க அப்பா அம்மாவை பத்தி ஒரு கேரக்டர் சொல்றோம் அப்படின்னா அது வந்து அந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட இருக்கும் கரெக்டுங்களா? அதை எப்படின்னா அது இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சாவே அதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்கனாவே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறதா பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் படி. ஓகேங்களா? இங்க நம்ம ஜாவால என்ன பண்றோம்னா ஒரு கிளாஸ் ஏ வச்சிருக்கோம் அப்படின்னா இல்ல கிளாஸ் பி, ரெண்டு கிளாஸ் இருக்கு. இப்போ நான் இந்த கிளாஸ் ஏல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நான் இங்க இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி எந்த கிளாஸை நான் வந்து இன்ஹெரிட் பண்ணணுமோ அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும்.
கொடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஏல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்ஹெரிட் ஆயிருக்கும். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இதோட யூசேஜ் என்னன்னா கோட் ரீயூசபிலிட்டி. எப்படி சொல்றேன் கோட் ரீயூசபிலிட்டி? இப்போ நான் இங்க எழுதிக்கிற ஆல்ரெடி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, இதை நான் திருப்பி இங்க எழுத வேண்டியது கிடையாது. கரெக்டாங்க, ஏன்னா அது ஆல்ரெடி இன்ஹெரிட் ஆயிரும். ஓகேங்களா, அதான் வந்து இதோட யூசேஜ். ஓகேங்களா, இது எப்படின்னு பார்க்க போறோம். ஒரு சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் பாருங்க. ஒரு கிளாஸ் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, அதுக்குள்ள சேலரின்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதோட வேல்யூ வந்து 1000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், டெவலப்பர் அப்படின்னு ஒன்று, எக்ஸ்டென்ஸ் போட்டு எம்ப்ளாயின்னு போடுறேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த சேலரிங்கிற கீவேர்டோட வேல்யூ, இந்த சேலரிங்கிற வேரியபிளோட வேல்யூ பை டிஃபால்ட் இங்க இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா டெவலப்பர் டி ஈக்குவல் டு நியூ டெவலப்பர் ஆஃப் அப்படின்னு போடுறேன். இது என்ன அர்த்தம்? டெவலப்பர் டி ஈக்குவல் டு நியூ டெவலப்பர் ஆஃப்னா டெவலப்பர்ங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். கரெக்டுங்களா? வித் ஹெல்ப் ஆஃப் நியூ கீவேர்ட். இப்போ டி டாட் சேலரின்னு கொடுத்தா ஓகே, சேலரி இங்க இருந்து இன்ஹெரிட் ஆனதுனால அந்த வேல்யூ வரப்போகுது. டி டாட் போனஸ் அப்படின்னு கொடுத்தா போனஸ்ங்கிற வேரியபிள் இங்க தான் இருக்கு, ஸோ வேல்யூ வரப்போகுது. நம்ம குயிக்காக கோட் அடிக்கலாங்களா? இது செஞ்சு பார்த்துடலாமா ப்ராக்டிக்கலா? இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறத ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டா பார்த்துடலாமா? ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு கிளாஸ் எழுதுறேன். இன்ஹெரிட்டன்ஸ் டெமோன்னு சொல்லி பேர் வைக்கிறேன். ஓகே, ஐம் ஜஸ்ட் எனேபிள் திஸ் ஒன் செக் பாக்ஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணீங்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிற கிளாஸ்ல இந்த மெத்தட் ஆல்ரெடி இங்க எழுதி வந்துடும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, டெம்ப்ளேட் தான். ஓகேங்களா? இப்போ நாம பார்த்த லாஜிக் படி நம்ம ஒரு கிளாஸ் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ப்ரோக்ராம் படி பாத்தீங்கன்னா எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, அதுல வந்து ஜஸ்ட் வந்து இன்ட் சேலரி ஈக்குவல் டு 1000 அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த எம்ப்ளாயி சேலரி வந்து 1000 இருக்கு. ஆனா இப்போ ஒரு டெவலப்பர்னு ஒரு கிளாஸ் எழுதி அதே வந்து எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயி, இப்போ நான் இதை வந்து டெவலப்பர்ங்கிறது போல இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ இருக்கு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயி இப்படி போட்ட என்ன ஆகும்? எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு போட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த எம்ப்ளாய்ங்கிறது பேரண்ட் கிளாஸ் ஆகும், இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கிளாஸ் வந்து சைல்ட் கிளாஸா மாறிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சேலரிங்கிற வேல்யூ எனக்கு இங்க வந்துடும். புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்ல திருப்பி சொல்லணுமா? நான் சேட் விண்டோ பார்க்கல, ஸோ ப்ளீஸ் ஸ்பீக் அப். புரியுது சார். ஓகே, இப்போ கிளாஸ் எம்ப்ளாயின்னு இருக்குங்க, சேலரி இருக்கு. நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதுறேன், அது எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயின்னு போடுறேன். ஸோ அதனால என்ன ஆகும்னா எம்ப்ளாய்ங்கிறது வந்து பேரண்ட் கிளாஸ் ஆகும், இது வந்து சைல்ட் கிளாஸ் ஆகும், பிஹேவ் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து பை டிஃபால்ட் இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க வந்து இன்ஹெரிட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க பண்ண மாதிரியே நான் ஜஸ்ட் வந்து இங்க ஒரு வேரியபிள் வைக்கிறேன் என்னோட சைல்ட் கிளாஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போனஸ் ஈக்குவல் டு 500 அப்படின்னு வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த வேரியபிள் போனஸ் அப்படிங்கிறது இன்டிஜர் ஸ்டோர் பண்ண போது கரண்ட்லி இட் ஹாஸ் a வேல்யூ 500. பட் இந்த வேரியபிள் எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம்? இந்த கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணிருக்கோம், டிஃபைன் பண்ணிருக்கோம். இது தனி கிளாஸ், இது தனி கிளாஸ். கரெக்டுங்களா? இப்போ இந்த வேரியபிள் வந்து இதுக்கான கிளாஸ், இந்த கிளாஸுக்குள்ள தான் ஸ்கோப் இருக்கும். ஆனா இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் போட்டதுனால உங்களுக்கு இங்க இருக்கிற வேல்யூ இங்க பை டிஃபால்ட் இங்க வருது. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த கிளாஸுடைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான், எப்பவுமே ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அந்த கிளாஸுடைய வேரியபிள்ஸும் மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? நீங்க ஞாபகம் இருக்கா கிளாஸ் ரூம்குள்ள இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கேட் வேணும், டோர் வேணும்னு சொல்லியிருந்தேன். அந்த டோர் இஸ் நத்திங் பட் an ஆப்ஜெக்ட் ப்ரீவியஸ் கிளாஸ். கரெக்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் obj1 இஸ் ஈக்குவல் டு நியூ. இது என்னங்கிறதெல்லாம் திருப்பி நம்ம டீடைல்டா படிப்போம். இதுக்கு பேர் என்ன? கன்ஸ்ட்ரக்டர். இது நியூங்கிற கீவேர்டு வச்சு தான் ஆப்ஜெக்ட் கேட் ஆகுது. ஆப்ஜெக்ட் ஒண்ணுங்கிறது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டெமோங்கிறது கிளாஸ் நேம், எந்த கிளாஸுக்காக நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறது. இது வரைக்கும் புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் இந்த கிளாஸுக்கு. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண என்ன ஆகும்? ஒரு கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸுக்கு தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணலாங்க? அந்த கிளாஸ் இருக்கிற வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொன்னேன். எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? டாட் வச்சீங்கன்னா அது இருக்கிற வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ்லாம் வரும். இப்போ பாருங்க, போனஸ் வருது பிகாஸ் லைன் நம்பர் 10ல நான் போனஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இட் மேக் சென்ஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் இது போட்டேன்னா பிரிண்ட் பண்றப்போ எனக்கு என்ன வரும்? 500 வரும். ஆனா இங்க பாருங்க,
சேலரி நான் இங்க கொடுக்கவே இல்லை இந்த கிளாஸ்ல நான் சேலரிங்கிற வேரியபிள் கொடுக்கவே இல்லை, ஆனா எனக்கு வருது. எப்படி வருதுன்னா இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா வருது. எங்கிருந்து வருது? எம்ப்ளாய்ங்கிற கிளாஸ் இருந்து வருது. ஆஃப் டைப் இன்டிஜர். இதுதான் மீனிங். புரியுதுங்களா? இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ங்கிறது நீங்க இதுல வந்து பிரிண்ட் ஆஃப் மாதிரி நான் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் திருப்பி சொல்றேன் ஃபர்தர் கிளாஸ்ல அது என்னன்னு. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் டாட் வச்சு இதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். போனஸ் எவ்வளவு வரும்? பிரிண்ட் ஆன்சர் கொடுத்தா 500 வரணும் வருது. கரெக்டுங்களா? ஆனா நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, இங்க டாட் வைக்கிறப்போ ஓகே கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் டாட்டுக்கு அப்புறம். சரிங்களா? உங்களோட ப்ரோக்ராம் எழுதுறப்போ ஷார்ட்கட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அக்சஸ் பண்ணலாம்னு வருது. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா போனஸ் வந்து இருக்கு, ஓகே இங்க கொடுத்துருக்கீங்க அதனால வருது. ஆனா சேலரி இங்க கொடுக்கவே இல்லை, ரைட்? இந்த மெத்தடுக்குள்ள இந்த கிளாஸ்க்குள்ள. ஆனா இது வருது. எங்க இது வருது இதுல தெரியுதுங்களா? ஹைஃபன் போட்டு எம்ப்ளாயின் போட்டிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் அந்த கிளாஸ். எந்த கிளாஸ்ல இருந்து இந்த வேரியபிள் வருது நம்மளுக்கு அக்சசபிள் ஆகுது அப்படிங்கறது அது மீனிங். எந்த கிளாஸ்? எம்ப்ளாயி. எம்ப்ளாயில சேலரி போட்டிருக்கோம், ஆனா நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டெமோங்கிறதுக்கு. பட் எப்படி இதோட வேல்யூ வருது, வேரியபிள் அக்சசபிள் பண்ண முடியுது? பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க, ரைட்? எக்ஸ்டெண்ட் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இது வந்து பேரண்ட் ஆயிருச்சு, இது சைல்ட் ஆயிருச்சு. ஸோ இங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பை டிஃபால்ட் இன்ஹெரிட் ஆயிருச்சு. அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் மூலமாவே யூ கேன் ஏபிள் டு கெட் த வேல்யூ ஆஃப் சேலரி. இப்ப பாருங்க, நான் ரன் பண்றேன். சி 1000. இப்ப நான் இங்க 1000ங்கிறத போய் நான் 2000 மாத்தினா, இந்த கோட்ல மாத்தினா, இந்த கிளாஸ்ல வேல்யூ மாத்தினா எனக்கு இங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆகுதுங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுதுங்களா? யாருக்கு புரியலையோ ப்ளீஸ் சாட் ரூம்ல போடுங்க, இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் புரியாதவங்க சாட் ரூம்ல போடுங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இது ரொம்ப புரிஞ்சிருக்கணும். இது புரியாம நம்ம வந்து ஜாவா லாங்குவேஜ் படிக்க முடியாது. ப்ளீஸ் பி ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன் யுவர் புரியலன்னு சொல்லிருங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம். நத்திங் ராங் இன் இட். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம கோடிங் வைஸ் பார்த்துருக்கோம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது யாராவது புரியல அப்படின்னா யூ கேன் ஸ்பீக் அப். சரி, ஓகே. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சிங்கிள் லெவல், மல்டி லெவல், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஹைரார்கி. ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம்னா இப்போ சிங்கிள் லெவல். இப்போ சிங்கிள் லெவல் என்ன அர்த்தம்? நீங்க ஒரு கிளாஸ் எழுதுனீங்க, எக்ஸ்டென்ஸ் அனதர் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ மேபி நான் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டெமோன்னு சொல்லி ஒரு கிளாஸ் எழுதுனீங்க. ஓகே, இப்போ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. ஸோ திஸ் பிகம்ஸ் பேரண்ட், திஸ் பிகம்ஸ் சைல்ட். கரெக்டுங்களா? இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் லெவல், ஒரே ஒரு லெவல் தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கிளாஸ் இருக்கீங்க, இங்க வந்து ஒரு டெவலப்பர்னு ஒரு கிளாஸ் எழுதுறீங்க. ஓகேங்களா? இதே வந்து இதே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே கிளாஸ் டெவலப்பர் எக்ஸ்டென்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ பாசிபிள். கரெக்டுங்களா? இப்போ மோர் தென் ஒன் லெவல்ல வந்து நீங்க வந்து இன்ஹெரிட் பண்றீங்க. இப்போ இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம், எம்ப்ளாய்ங்கிற கிளாஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டெமோல பை டிஃபால்ட் வரும்னு சொன்னேன், பிகாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ டெவலப்பர்னு ஒரு கிளாஸ் எழுதி இதை இன்ஹெரிட் பண்ணீங்கன்னா இதுக்கு இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வரும், இங்க வரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம்னா, இது வந்து பேரண்ட், இதுக்கு இப்போ டெவலப்பருக்கு வந்து இது வந்து சைல்ட் ஆயிடுச்சு, இது வந்து பேரண்ட், இது வந்து கிராண்ட் பேரண்ட். புரியுதுங்களா எப்படி வருதுன்னு? ஸோ நீங்க வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டைப், சிங்கிள் லெவல், மல்டி லெவல் 2 வச்சுக்கோம். ஸோ சிங்கிள் லெவல் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு லெவல், அதாவது ஒரு பேரண்ட் இருந்து ஒரு சைல்டுக்கு போகுது அப்படின்னா அது வந்து சிங்கிள் லெவல். ஓகேங்களா?
இப்ப பேரண்ட் சைல்டு கிராண்ட் பேரண்ட் அப்படி இருக்காங்க அப்படின்னா அது வந்து மல்டி லெவல். மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் இருக்கு. மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் வந்து ஜாவால பாசிபிள் இல்லைங்களா? யாராவது சொல்லுங்க. பாசிபிள் சார். பாசிபிள்ங்களா? சாரி, என்ன சொன்னீங்க? அபிராமி said something. பாசிபிள் சார். பாசிபிள் சார். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பாசிபிள் இல்லையா? மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? It will inherit from more than one parent class. இப்போ சாரி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. என்னங்க? It will inherit from more than one parent class, sir. ஒரு நிறைய parent class இருக்கும், அவங்களுக்கு ஒரு child class இருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, வெரி நைஸ். தட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்று சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். 2 பேரண்ட் இருக்காங்க. ஓகே, அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. ஒரு சைல்டு இருக்காரு. ஓகே, இந்த சைல்டுக்கு வந்து ஒரு கேரக்டர் பத்தி பேசுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த சைல்டு வந்து கோவப்படுவாரா படமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கோம். ஓகே, இப்போ பேரண்ட்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகுதுன்னு சொல்றோம். ஆனா வந்து அந்த பேரண்ட்ஸ் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பேரண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு அப்பா எடுத்துக்கிறீங்க, அவர் வந்து கோவப்படுவார்னு வச்சுக்கோ, அம்மா வந்து கோவப்பட மாட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த சைல்டுக்கு வந்து 2 சைடுல இருந்து வருது, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது அப்படின்னா, இப்போ இந்த சைல்டு எப்படி சொல்லுவீங்க? படுவாங்கன்னு சொல்லுவீங்களா, படமாட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? If the child is inheriting from more than one parent, இப்ப இந்த இடத்துல என்ன எப்படி எப்படி டிசைட் பண்ணுவீங்க? See what I'm trying to say. இப்போ இங்க ஒரு பேரண்ட் இருக்காங்க, இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க லெட்ஸ் ஒரு சன், இவர் சன்னு, இவர் ஃபாதர், இவங்க மதர். ஓகே, ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இவர் இங்க இருந்து வாங்குறாரு, இங்க இருந்து வாங்குறாரு அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இங்க என்னவா இருக்கும்? இப்போ ஒரு மெத்தட் இருக்கு, கெட் ஆங்கிரி அப்படின்ட்டு. இதே மெத்தட் இங்க இருக்கு, கெட் ஆங்கிரின்னு. இப்போ இங்க சன்ல வந்து என்ன இருக்குங்க? பை டிஃபால்ட் இன்ஹெரிட் ஆகும் இல்லைங்களா? கெட் ஆங்கிரிங்கிற மெத்தட் நீங்க கால் பண்ணா ஆன்சர் வரும் இல்லையா? ரைட். அப்போ இந்த கெட் ஆங்கிரிங்கிற வேல்யூ இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எஸ்ன்னு வச்சுக்கோங்க. கெட் ஆங்கிரிங்கிற ஃபாதர் வந்து ஆங்கிரியா இருப்பாரு, ஸோ அதெல்லாம் எஸ். மதரை வந்து நோ. இப்போ சன்னுக்கு வந்து எஸ் வருமா, நோ வருமா? யாராவது? அபிராமி, நீங்க சொன்னது கரெக்ட். ஓகே, if a class is inheriting from more than one parent, that is called multiple inheritance. That is correct. பேர்லயே இருக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஆனா இப்ப இந்த சினாரியோ சொல்லுங்க. ஃபாதர் மதர் இருக்காங்க, ஒரு 2 மெத்தட் இருக்கு, கெட் ஆங்கிரின்ட்டு. இது வந்து எஸ் இருக்கு, இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது, இது வந்து நோ ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ சன் வந்து எக்ஸ்டென்ஸ் ஃபாதர், எக்ஸ்டென்ஸ் மதர் 2 கொடுத்துட்டீங்க. இப்போ எக்ஸ்டென்ஸ்ங்கிற கீவேர்டு போட்டா நான் சொல்லியிருக்கேன், இங்க இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க எக்ஸ்டெண்ட் டிஃபால்ட்டுக்கு வந்துடும். இப்போ எஸ் வருமா, நோன் வருமா? கெஸ் பண்ணி சொல்லுங்க. நத்திங் லைக் தான் கரெக்ட் அப்படின்னு கிடையாது. ஹியர் ஃபார் லேர்னிங். ஓகேங்களா? ஓகே, எஸ் வருங்கிறீங்க. ஓகே ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகும்னா, இதுக்கு பேர் ஆம்பிகிட்டி ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த சைல்டுக்கு ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 2 இடத்துல இருந்து வரும் பொழுது யூ கேனாட் டிசைட் விச் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன? ஆம்பிகிட்டி ப்ராப்ளம். ஆம்பிகிட்டி ப்ராப்ளம்னா இட்ஸ் a confused state. ஸோ அதனால தான் ஜாவா doesn't support multiple inheritance. ஜாவா does not support multiple inheritance. யாராவது ஒருத்தர் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நான் சொன்னதை? வாட் இஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்?
ஜாவா ஏன் வந்து மல்டிபிள் யூனிட் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க கிரி. சார் பைத்தான்ல எப்படி சார் இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் ஆகுது? எதுங்க? பைத்தான்ல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு சார், அதுல இந்த எரர் வராதா? பைத்தான்ல வராதான்னு கேக்குறீங்களா? எஸ் சார். சி, இப்போ நீங்க பைத்தான்ல வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எந்த லாஜிக் படி இன்ஹெரிட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, பட் ஜாவால 2 கிளாஸ் இருக்கு, அதே வந்து ஒரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண பாக்குது அப்படிங்கிறப்போ அதே சேம் கேரக்டர்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ வரும். பைத்தான் வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைங்களா? சார் அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஃபங்க்ஷனல் போத் பைத்தான். நான் சொல்லிருப்பேன் முதலே உங்களுக்கு சொன்னேன், ஜாவா 1.8 நம்ம படிக்கிறது காரணமே வந்து பைத்தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஃபங்க்ஷனல் ஓரியன்டட் இருக்கிறதுனால தான். ஜாவா வந்து அப்படி இல்லாதனால தான் 1.8ல இருந்து தே இன்ட்ரோடியூஸ் த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்சோ. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ இது ஒரு சிம்பிளா ஒரு ப்ரோக்ராமே போட்டு காமிக்கிறேன். ஓகே, குயிக்கா நம்ம ஒரு கிளாஸ் எழுதி பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் யூனிட்ஸ் டெமோ. சரிங்களா? இப்போ நம்ம மொத்தம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நான் மல்டிபிள் யூனிட்ஸ் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பி இருக்கு. இது வந்து எக்ஸ்டென்ஸ் ஏ. என்னாச்சு? ஏங்கிற பதில கூட நான் வச்சுக்கிறேன். பேரண்ட் கிளாஸ் வச்சுக்கிறேன். சைல்டு கிளாஸ் வச்சுக்கிறேன். சைல்டு கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ், இது ஒரு சைல்டு கிளாஸ். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் வைக்கிறேன், ஒரு கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு வைக்கிறேன். இல்லைன்னா வந்து பேரண்ட் கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஈஸியா புரியுற மாதிரினா ஃபாதர் மதர்னு வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, ஜாவா டசன்ட் சப்போர்ட் மல்டிபிள் யூனிட்ஸ்னால தான் கிளாஸ் சைல்ட் கிளாஸ் இருக்கு, ஃபாதர் ஒன்று இருக்கு, மதர் ஒன்று இருக்கு, ஒரு சைல்டு ஒன்று கிரியேட் பண்றீங்க. இவங்க வந்து 2 பேர்த்திட்ட இருந்து இன்வைட் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் போட்டா ஒரே ஒரு கிளாஸ் கிட்ட மட்டும் தான் இன்வைட் பண்ண முடியும். கமா போட்டு மதர் கிளாஸ் அப்படின்னு போட முடியாது. புரியுதுங்களா? நான் வந்து இந்த சைல்ட் கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து மட்டும் தான் இன்வைட் பண்ண முடியும். மோர் தென் ஒன் கிளாஸ் வந்து இன்வைட் பண்ண முடியாது. இது ஒர்க் ஆகுது கரெக்ட்டுங்களா? சைல்ட் கிளாஸ் செக்ஷன்ஸ் ஃபாதர் கிளாஸ் ஒர்க்ஸ், இல்லைன்னா சைல்ட் கிளாஸ் செக்ஷன்ஸ் மதர் கிளாஸ் ஒர்க்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு கிளாஸ் வந்து ஆல்வேஸ் செக்ஷன்ஸ் அனதர் கிளாஸ், ஒன்லி ஒன் கிளாஸ். இப்போ உங்களுக்கு மோர் தென் ஒன் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேரு இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ். கிளாஸ் மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கு ஜாவால. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு வந்து ஃபாதர் இருந்து வேணும், மதர் இருந்து வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ்டென்ஸ்ங்கிற கீவேர்டுக்கு பதிலா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து கிளாஸ் ஆஃப் பண்றதுக்கு பதிலா இன்டர்ஃபேஸ் எழுதிட்டு இன்டர்ஃபேஸை வந்து நான் வந்து இன்ஹெரிட் பண்ணணும். என்ன பண்ணுங்க, கீவேர்டு வந்து எக்ஸ்டென்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் அதர் கிளாஸ் ஆமா கிளாஸ். எக்ஸ்ட்ரா கிளாஸ் கிடையாது, ஜஸ்ட் பேர் இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ எனக்கு எப்பெல்லாம் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து மோர் தென் ஒன் கிளாஸ்ல இருந்து எனக்கு வந்து இன்ஹெரிட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் வந்து அது கிளாஸா வச்சிருந்தா பண்ண முடியாது. ஏன்னா ஜாவா டசன்ட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கு ஓவர் கம் பண்றதுக்காக தான் இன்டர்ஃபேஸ்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் படி என்னன்னா, இங்க இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸையும் இங்க இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸையும் யூ கேன் ஏபிள் டு இன்ஹெரிட் இட். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபாதர் கிளாஸ் மதர் கிளாஸ். புரியுதுங்களா கிரி, அபிராமி?
you're also asking something. இப்போ ஜாவா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது எதனால? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஜாவா ஏன் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது கிளியரா இருக்குங்களா? How many of you guys are not clear? Please put yes or no. யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு, கிளியரா இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. Not clear, sir. Giri. Okay. கிரி, ப்ளீஸ் ஸ்பீக் அப். என்ன உங்களுக்கு கிளியரா இல்லைன்னு சொல்லுங்க. சார் கிளாஸ் மாதிரி அதுல இதே சாரி இதுல இந்த இஷ்யூ வந்து ரிட்டர்ன் ஆகாதான். இந்த இஷ்யூ வந்து இன்டர்ஃபேஸ்ல அந்த இஷ்யூ வராதான் சார். வராதுங்க. அதுதான் அதாவது ஒரு கிளாஸ்னு ஒன்று ஜாவா எழுதுறப்பவே, ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறப்பவே, அது ப்ரோக்ராம்னா நம்ம எழுதுற ப்ரோக்ராம் இல்லை, ஜாவா கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்பவே ஒரு கிளாஸ் அப்படின்னாவே அது ப்ளூ பிரிண்ட். கரெக்டுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, 2 ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கீங்க. இந்த 2 ப்ளூ பிரிண்ட் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து சொல்லுது இந்த மாதிரி கிச்சன் இருக்கணும்னு சொல்லுது, இன்னொரு ப்ளூ பிரிண்ட் வந்து கிச்சன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ நீங்க கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் பில்டிங் கட்டுறீங்க. இப்போ 2 ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி நீங்க ஒரு பில்டிங் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா கிச்சன் வச்சு கட்டுவீங்களா, கிச்சன் இல்லாம கட்டுவீங்களா? கன்ஃபியூஸ் ஆகும் ஆகாதுங்களா? ஆகும். ஸோ 2 ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்குறீங்க மிஸ்திரிட்ட. ஓகே, இன்ஜினியர் வந்து கொடுக்குறாரு 2 ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு, இது பேஸ் பண்ணி கட்டுப்பா அப்படின்னு. இப்போ அவர் கேட்பாரு கொஸ்டின், சார் ஒரு ப்ளூ பிரிண்ட்ல கிச்சன் இருக்கு சார், இன்னொரு ப்ளூ பிரிண்ட்ல கிச்சன் இல்ல சார், நான் இப்போ கட்டுறப்ப எப்படி சார் கட்டுறதுன்னு கேட்பாரா இல்லைங்களா? எஸ் சார். அப்போ இப்போ இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது கிளாஸ். ஓகேங்களா? அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் நடத்தினா இன்ஜினியர் என்ன கொடுக்குறாரோ ப்ளூ பிரிண்ட்ல அப்படிதான் இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட், அந்த பில்டிங் அப்படிதான் இருக்கணும். கரெக்டுங்களா? ஆசிட்டிஸ். கரெக்டுங்களா? அதாவது ஆசிட்டிஸ்ங்கிறது வேல்யூ என்ன இருக்கலாம், பட் இப்போ கிச்சன் இருக்குன்னா இருக்கணும். கரெக்டுங்களா? அதோட வேல்யூ வந்து கிச்சனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கலாம், சைஸ் எவ்வளவு இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? ஒரு பில்டிங்கோடைய கிச்சனுடைய சைஸ் வந்து இப்படி இருக்கலாம், இன்னொரு பில்டிங் அதே ப்ளூ பிரிண்ட் வச்சு கட்டுறப்போ வேற சைஸ் கூட இருக்கலாம். ஆனா கிச்சன் இருக்கணும்னு சொன்னா அது கிச்சன் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்பதான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். கரெக்டுங்களா? இப்போ இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்றதுக்காக இன்டர்ஃபேஸ்ங்கிற கான்செப்ட் இருக்குது ஜாவால. சரிங்களா? இப்போ இது என்ன ஆகும்னா, இன்டர்ஃபேஸ் என்னங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் பார்ப்போம், இன்டர்ஃபேஸ் டீட்டெயிலா போவோம். நீங்க இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் இம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? அதாவது இன்டர்ஃபேஸ்ல வந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்ல மாட்டோம், என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். இது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? இந்த அப்ஸ்ட்ராக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்கன்னா, 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து என்னால வந்து மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸ் வந்து என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆல்வேஸ் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி ஒன் கிளாஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி தான் கட்ட முடியும் பில்டிங். அதான் லாஜிக். இப்ப புரியுதுங்களா கிரி? எஸ் சார். வேற யாராவது கிளியர் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களா? ஓகே, எவ்ரிஒன் இஸ் கிளியர். ஓகே, நைஸ். ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் பார்த்துருப்போம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரு கிளாஸ் வந்து எம்ப்ளாயின்னு இருக்கு, இதுல சேலரி இருக்கு, ஒரு டெவலப்பர்னு ஒன்று எழுதுறோம். டெவலப்பர் ஆஃப் டைப் யாருங்க? எம்ப்ளாயர். ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, அவரோட சேலரி வந்து 10,000. ஓகேங்களா? ஒரு டெவலப்பர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் யாரு? எம்ப்ளாயி தான். கரெக்டுங்களா? நீங்க நாளைக்கு டெவலப்பரா ஜாயின் பண்றீங்க, நீங்களும் எம்ப்ளாய் ஆஃப் கிளாஸ், எம்ப்ளாய் ஆஃப் கம்பெனி. கரெக்டுங்களா? ஸோ ஐம் சேயிங் ஓகே, கிளாஸ் டெவலப்பர் எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயின்னு போடுறேன், இதுல போனஸ் வந்து 500 போடுறேன். அடுத்து இன்னொரு கிளாஸ் எழுதுறேன், ஜாவா டெவலப்பர் அப்படின்ட்டு, ஹூ இஸ் எக்ஸ்டெண்டிங் எம்ப்ளாயி. இப்போ என்ன நடக்குது? எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, டெவலப்பர்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஜாவா டெவலப்பர் ஒரு கிளாஸ் இருக்கு, 3 கிளாஸ் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, எம்ப்ளாயி கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது யாரு? டெவலப்பர். அதே ஜாவா டெவலப்பர் எக்ஸ்டெண்டிங் எம்ப்ளாயி. கரெக்டுங்களா? இப்போ நீங்க இங்க போய் இந்த ஜாவா டெவலப்பரோட சேலரியும் ஜாவா டெவலப்பரோட போனஸையும் பார்க்க முடியும், எக்ஸ்ட்ரா போனஸையும் பார்க்க முடியும். புரியுதுங்களா? இது மேபி யூ வாண்ட் மீ டு ரைட் அ கோட் அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ். கைஸ், இந்த ப்ரோக்ராம எழுதி பார்த்து சொல்லணுமா இல்ல உங்களுக்கு இது புரியுதுங்களா? என்னங்க புரியுதா?
ஓகே, சரிங்க. ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சிச்சு இல்லைங்களா? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவா சப்போர்ட் பண்ணாது, பட் மல்டி லெவல் இஸ் பாசிபிள். மல்டி லெவல் நான் சொன்னது வந்து பேரண்ட், சைல்டு, கிராண்ட் பேரண்ட், 2 லெவல். லெவலுங்கிறது இதுதான். சிங்கிள் லெவல்னா உங்க அப்பாட்ட இருந்து நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து வரது வந்து ஒரு பேரண்ட் இருந்து ஒரு சைல்டுக்கு வரது சிங்கிள் லெவல். அப்பா அம்மாட்ட இருந்து மூலமாகவும் கிராண்ட் பேரண்ட் இருந்து வரது வந்து மல்டி லெவல். ஏன்னா 2 லெவல். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது மோர் தென் ஒன் பேரண்ட் இருந்து வர வந்து மல்டிபிள் பேரண்ட்ஸ் வரது, விச் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நான் சொன்ன கான்செப்ட் படி அந்த கான்ட்ராக்ட் வந்து இட் ஒன்ட் ஒர்க் பிகாஸ் ஆஃப் ambiguity ப்ராப்ளம். சரிங்களா? சரி, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். எஸ் சார். பாலிமார்பிசம் பார்க்கலாங்களா? ஓகே கைஸ், ஓகே பாலிமார்பிசம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, பேர்லயே பாருங்க பாலிமார்பிசம். பாலி அப்படின்னா மெனி, மார்பிசம் அப்படின்னா டைப்ஸ் இல்ல பிஹேவியர். ஓகேங்களா? அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா, டெஃபினேஷன் படி பாத்தீங்கன்னா தி எபிலிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட் டு பிஹேவ் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, இது அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன், ஒரு மேன் இருக்காரு. இது வந்து வீட்டுக்கு வந்தா ஃபேமிலி மேனா இருக்காரு, ஆஃபீஸ் போன எம்ப்ளாயா மாறாரு, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் வந்து பிசினஸ் பண்றப்போ ஒரு பிசினஸ் மேன் சொல்றோம். பட் ஹி ஸ்டில் த சேம் பர்சன். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கேன் பிஹேவ் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். ஒரு மனிதர் ஆஃபீஸ் போன எம்ப்ளாயா பிஹேவ் பண்றார், வீட்டுக்கு வந்தா ஃபேமிலி மேனா பிஹேவ் பண்றார், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுங்கிறோம், பிசினஸ் பண்றப்போ ஒரு பிசினஸ் மேனுங்கிறோம். ஆனா அவர் வந்து ஸ்டில் ஹீஸ் சேம் ஆப்ஜெக்ட், பட் ஹி பிஹேவ்ஸ் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். புரியுதுங்களா? இதுதான் பாலி மார்பிசம். மார்பிசம்னா பிஹேவியர், பாலினா மெனி, மெனி பிஹேவியர்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் முன்னாடி வச்சுக்கோங்க, பாலிடெக்னிக் காலேஜ் வச்சுக்கோங்களேன். ஸோ வேர் யூ கேன் லேர்ன் மெனி டெக்னாலஜிஸ். இந்த நேம் எப்படி தான் இருந்துச்சு, பாலிடெக்னிக் அப்படிங்கிறது. பாலினா மெனி, டெக்னிக்னா டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம் அப்படி என்னன்னு. ஓகேங்களா? இப்போ இதுல 2 டைப் இருக்கு பாலிமார்பிசத்துல. ஓகேங்களா? டைனமிக் பாலிமார்பிசம், ரன் டைம், ஐ மீன் இது வந்து ரன் டைம் சொல்லலாம். இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் ஆர் கம்பைல் டைம் பாலிமார்பிசம் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, நான் கோட் அடிச்சு சொல்றேன், ஸ்கிராச்ல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, தென் கோட் அடிக்கிறப்போ உங்களுக்கு அதோட ப்ராக்டிகல் ப்ரூஃப் வந்து தெரிஞ்சிடும். நான் வந்து பாலிமார்பிசம் டெமோ எழுதுறேன். ஓகேங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் பாலிமார்பிசம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னதுபடி இப்போ இந்த கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தெரியும், ஒரு கிளாஸ் எழுதி இன்னொரு கிளாஸ் எழுத எக்ஸ்டெண்ட் பண்ணா அது என்ன ஆகும், பேரண்ட் கிளாஸ் சைல்ட் கிளாஸ் மாறிடும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் வச்சிருக்கேன். ஓகே, இதுல ஒரு கிளாஸ் கேன் கண்டெயின் வாட், வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இல்லைங்களா? ஒரு மெத்தட் எழுதுறேன், பப்ளிக் வாய் ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று எழுதுறேன். இந்த மெத்தடுக்குள்ள என்ன எழுதுறேன் அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனுக்குள்ள ஹலோ கார்த்திக் எழுதுறேன். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் எழுதுறேன், அது பேரு வந்து சைல்ட் கிளாஸ். ஓகேங்களா? which can extends is parent class. இதுக்கு புரியுதுங்களா? if anyone can't understand, please raise your hands. புரிஞ்சு இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணிருக்கோம்னு தெரியுதுங்களா கிரி? ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு கிளாஸ் எழுதிருக்கேன், அதுக்கு பேர் பேரண்ட் கிளாஸ் வச்சிருக்கேன், அதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு கிளாஸ் எழுதிருக்கேன், சைல்ட் கிளாஸ் 1 2 3 எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ். ஓகே, இது ஏன் 1 2 3 வச்சிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பேக்கேஜ்ல வந்து ஒரு சைல்ட் கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, அதனால வந்து கான்ட்ராக்ட் அடிச்சதுனால நான் ஜஸ்ட் 1 2 3 வச்சிருக்கேன், டிஃபரெண்ட் யூனிக் நேம் கொடுக்கணும்க்காக. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பேரண்ட் கிளாஸ் எழுதிருக்கோம், இன்னொரு கிளாஸ் சைல்ட் கிளாஸ் எழுதிருக்கோம், ஏன்னா எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ். ஓகே, இப்போ பாருங்க, இந்த மெத்தட் இங்க ஒன்று இருக்கு டிஸ்பிளேன்ட்டு, இதுல ஹலோ கார்த்திக்னு பிரிண்ட் பண்றேன். இந்த சைல்ட் கிளாஸ்ல அதே மெத்தட நான் ஹலோ ரெஜிஸ்டர் எழுதுறேன். ஓகே, இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த சைல்ட் கிளாஸ் 1 2 3 obj1 is equal to new child class 1 2 3 ஆஃப் இப்படி போட்டுட்டு, ஓகே, நான் சிஸ் அவுட்ல
சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். நான் சிஸ் அவுட்னு சொன்னா அது பேரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். அதான் மீனிங். ஓகேங்களா? இப்போ நான் ஓபிஜே ஒன் டாட் டிஸ்பிளேங்கிற மெத்தடை கால் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும் நினைக்கிறீங்க? வாட் வில் பி மை அவுட்புட்? ரெண்டு அவுட்புட் வரும் சொல்லுங்க. இல்லைங்க, ரெண்டு அவுட்புட் வரும் சார். ரெண்டு அவுட்புட் வரும். ஓகே, யாராவது வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? சார் ஹலோ ரெஜிஸ்டர்னு வருமா சார்? ஹலோ ரெஜிஸ்டர் வருங்களா? ஓகே, ஏன்னு சொல்ல முடியுமா? சார் சைல்டு கிளாஸ் 1 2 3ல தானே சார் அந்த ஆப்ஜெக்ட் 1 இது பண்ணிருக்கோம். ஓகே, ரன் பண்ணி சொல்லிடலாம். ஓகே, ஹலோ ரெஜிஸ்டர் தான் வரும். எதனால அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து சைல்ட் கிளாஸ் 1 2 3க்கான ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ஓபிஜே ஒன்னுடைய ஆப்ஜெக்ட் யாரு? இந்த ஓபிஜே ஒன்னுடைய கிளாஸ் யாரு? சைல்ட் கிளாஸ் 1 2 3. இந்த கிளாஸ்ல இந்த மெத்தடை தான் இது கால் பண்ணுது. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி பாருங்க, ஹைலைட் ஆகும் இது எங்க கால் பண்ணுதுன்னு சொல்லி. எங்க கால் பண்ணுது? சைல்ட் கிளாஸ் 1 2 3க்குள்ள இருக்க டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுது. ஆனா இப்போ இதே டிஸ்பிளே ஆல்ரெடி இங்கேயும் இருக்கு, பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு. கரெக்டுங்களா? இங்க இருந்தாலும் இது வந்து இங்க ஓவர் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இது நான் இல்லாம வச்சுக்கிறேன். இப்போ என்ன வருங்கிறீங்க? இப்போ ரன் பண்ண என்ன அவுட்புட் வரும்? எரர் வருமா சார்? எரர் வராது. ஏன் ஹலோ வராது கார்த்தி அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஹலோ கார்த்தி பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்க இருக்கிறது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா இன்ஹெரிட் ஆயிருக்கணும். கரெக்டுங்களா? சி சைல்ட் கிளாஸ் 1 2 3 இருக்குப்பா, எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ் கொடுக்குறீங்க. பேரண்ட் கிளாஸ் கொடுத்தீங்கன்னாவே இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்க இருக்குன்னு அர்த்தம். இன்ஹெரிட் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். கரெக்டுங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது என்னது? வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இந்த மெத்தட் இங்க இருக்கும். நீங்க ஈவன் தோ இங்க சைல்ட் கிளாஸ் 1 2 3 ஓபிஜே 1 போட்டீங்கன்னா இங்க வந்து டாட் டிஸ்பிளேன்னு போடுறப்ப இங்க டிஸ்பிளேங்கிற மெத்தட் இல்லைனாலும் இது இங்க வரும். எதனாலனா இது வந்து இங்க இருக்கிறது இன்ஹெரிட் ஆயிருக்கும். இப்போ இப்போ இது நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன ஆகும்? இப்போ எரர் அடிக்கும். சேயிங் தட் இந்த மெத்தட் தான் இல்ல, இந்த மெத்தட் கிரியேட் பண்ணுங்க. புரியுதுங்களா? கிளியரா? சரி சார். ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கிற மெத்தட, இப்போ பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட சைல்ட் கிளாஸ்ல நீங்க எதுவும் பண்ணலைன்னா பை டிஃபால்ட் அங்கிருந்து வரும். அதுக்கு பேர் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஆனா இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா வர்றத நீங்க வந்து ஓவர் ரைட் பண்றீங்க இந்த இடத்துல. அதே மெத்தட் நேம் கொடுத்து, ஓகேவாப்பா, டிஸ்பிளேங்கிற மெத்தட் நேம் கொடுத்து பேரண்ட் கிளாஸ்ல அதுக்குள்ள இருக்கிற லாஜிக் வந்து ஹலோ கார்த்திக் இருக்கு. ஆனா சைல்ட் கிளாஸ்ல வந்து நீங்க லாஜிக்கை மாத்துறீங்க, அதே மெத்தடுடைய லாஜிக்கை மாத்துறீங்க, ஹலோ ரெஜிஸ்டர்னு போடுறீங்க. இந்த மாதிரி இதுக்கு பேர் பண்றதுக்கு பேரு மெத்தட் ஓவர் ரைட்டிங். புரியுதாப்பா? சரி, ஓவர் ரைட்டிங். எஸ் சார். ஓகேங்களா கிரி? புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே சார். மெத்தட் ஓவர் ரைடிங் என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட சைல்ட் கிளாஸ்ல நீங்க வந்து ஓவர் ரைட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேங்களா? இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து கோடை வந்து எழுதிட்டீங்க. இப்போ நீங்க வந்து சேவ் கொடுக்குறீங்க எக்லிப்ஸ்ல, என்ன ஆகும்? கம்பைல் ஆகும். கம்பைல் ஆகிறப்போ டாட் ஜாவா வந்து டாட் கிளாஸ் மாறும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ கம்பைல் டைம்லேயே வந்து செக் பண்ணுது இந்த ஓபிஜே 1 டாட் டிஸ்பிளே கொடுக்குறப்போ எந்த மெத்தடை கால் பண்ணணும், இதுதான் கால் பண்ணணும்னு சொல்லி யூ ஆர் டிசைடிங் இட். ஸோ அதனால தான் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் நத்திங் பட் கம்பைல் டைம் பாலிமார்பிசம். இப்போ இந்த ஓபிஜே 1 உடைய வேல்யூ, இந்த டிஸ்பிளேங்கிற வேல்யூ எதர் இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். கரெக்டுங்களா? ஆனா நீங்க கம்பைல் டைம்லயே முடிவு பண்றீங்க, ஓகே டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்தீங்கன்னா இங்க இதுதான் கால் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் சொன்னானுங்க, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறப்போ கம்பைல் டைம்லயே நடக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து டைனமிக். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் இருங்க. You guys think
சரிங்களா? இப்போ ஓவர் ரைடிங் என்ன புரிஞ்சது இல்லைங்களா? ஓகே. இப்போ இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அது பேர் ஓவர்லோடிங். ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே ஓவர் ரைடிங் அப்படின்னா பேரண்ட் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சைல்டு வந்து ஓவர் ரைட் பண்றோம் அப்படின்னா அது பேர் ஓவர் ரைடிங். இப்போ பேரண்ட் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஒரு மெத்தட் இருக்கு, இது வந்து ஓவர் ரைட் பண்றோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ அதே கிளாஸ்ல ஓகே அதே மெத்தடு யூ கேன் ஹேவ் சேம் மெத்தட்னு வச்சிருக்க முடியாது, ரெண்டு வச்சிருக்க முடியாது, கரெக்டுங்களா? ஆனா அதோடைய இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் நேம். இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துருங்க, ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கிளாஸ்ல பேரண்ட் கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒன்னு டிஸ்பிளே இன்னொரு டிஸ்பிளே. இதுல வந்து எந்த பேராமீட்டர் இல்லாத ஒரு மெத்தட் டிஸ்பிளே ஆஃப். இந்த மெத்தட்ல வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், ரெண்டு மெத்தட் நேம் இருக்கலாம், பட் டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இப்போ இது வந்து பாசிபிள், கரெக்டுங்களா? அக்ரி பண்றீங்களா? பட் வெறும் டிஸ்பிளே ஆஃப்னு ரெண்டு மெத்தட் வைக்க முடியாது, ஏன்னா ஒரு கிளாஸுக்குள்ள சேம் மெத்தட் நேம் வித் சேம் ஆர்குமெண்ட் டைப்ஸ் வந்து இருக்க முடியாது, மோர் தென் ஒன், கரெக்டுங்களா? அதனாலதான் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்பிளே ஆஃப்னு வச்சிருக்கோம், அடுத்து வந்து டிஸ்பிளே ஆஃப்ல வந்து ஸ்ட்ரிங் பேராமீட்டருக்கு வந்து கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், பிளஸ் போட்டு இங்க என்ன நம்ம கொடுக்குறோனோ அதை வந்து நான் ஜஸ்ட் அப்பன் பண்றேன், பிளஸ் போட்டு நேம். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றப்ப சொல்றேன். ஓகே, இப்போ இங்க பாருங்க, பேரண்ட் கிளாஸ் இருக்கு, இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒன்னு டிஸ்பிளே ஆஃப் இருக்கு, ஒன்னு டிஸ்பிளே ஆஃப் ஸ்ட்ரிங் நேம் இருக்கு, ரெண்டு மெத்தட் இருக்கு, ஓகேங்களா? சைல்ட் கிளாஸ் விட்டுருங்க ஓவர்லோடிங்க்கு. ஓகே, இப்போ நம்ம இது விட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த பேரண்ட் கிளாஸுக்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இப்போ நான் ரன் பண்ணா என்ன பிரிண்ட் வரும், என்ன அவுட்புட் வரும்? யாராவது? ஹலோ கார்த்திக். ஹலோ கார்த்திக், ஓகே, குட் ஆன்சர். ஓகே, இப்போ இதே இடத்துல டிஸ்பிளேல வந்து நான் வந்து ஒரு நேம் சர்நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வருங்கிறீங்க? ஹலோ கார்த்திக், ஒன்று சாமி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஓபிஜே டாட் டிஸ்பிளே obj1 டாட் டிஸ்பிளே இது வந்து என்ன, இங்க என்ன பாஸ் பண்றீங்க, ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றீங்க, கரெக்ட்டுங்களா? இங்க பாஸ் பண்ற வேல்யூ அப்படியே வந்து இந்த நேம்ல வந்து அசைன் ஆயிரும். நீங்க டிஸ்பிளே ஆஃப்னு கூப்பிட்டீங்கன்னா, கால் பண்ணீங்கன்னா வெறும் டிஸ்பிளே ஆஃப் இந்த மெத்தட் கால் ஆயிரும், இதுக்குள்ள போய் எக்ஸிக்யூட் ஆகும். இதே வந்து டிஸ்பிளே ஆஃப் பொண்ணுசாமி அப்படின்னு கொடுக்குறப்போ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ எது வேணா கொடுக்கலாம், நீங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள எது வேணா கொடுக்கலாம், என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து இங்க அப்படியே வந்து ஓப்பன் ஆயிரும். அது இந்த வேரியபிள் அசைன் ஆயிருக்கும், ஆஃப் டைப் ஸ்ட்ரிங், இது எக்ஸிக்யூட் ஆகும். மேபி உங்களுக்கு இன்னும் புரியணும்னா ஜாவால ஏதாவது நீங்க புரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா டீபக் பண்ணி பாருங்க. டீபக்ங்கிறது என்னது, லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறது, கரெக்ட்டுங்களா? அது என்ன பண்ணலாம்னா, நீங்க எங்க இருந்து நீங்க ரன் பண்ணணுமோ அங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லைன் பிரேக் இங்க எக்ஸிக்யூட் செட் ஆயிரும். இது போயிட்டு ரன்னுக்குள்ள போய் டீபக், ஓகே, ஸ்விட்ச் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, கோடு வந்து இங்க இருக்கு, லைன் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுது, லைன் நம்பர் 6 எக்ஸிக்யூட் ஆக போகுது. நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த இங்க பாருங்க, நான் ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி இந்த ஸ்டெப் இன் 2 இல்லை F5 இது வேணும் கொடுக்கலாம். F6 கொடுத்தீங்கன்னா F ஓவர் அப்படின்னா இந்த லைன் தாண்டி போயிடும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன், இப்போ லைன் நம்பர் 7 வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ நான் என்ன நினைக்கணும், எனக்கு இந்த மெத்தடுக்குள்ள போகுதா இல்லை இந்த மெத்தடுக்குள்ள போகுதான்னு தெரிஞ்சுக்கணும், கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபார் தட் ஐ வில் டூ ஸ்டெப் இன் 2. இப்போ பாருங்க, இதுக்குள்ள வந்திருக்கு, லைன் நம்பர் 20 தான் வந்திருக்கு, 16 போகல, கரெக்ட்டுங்களா? இப்போ நான் ஸ்டெப் ஓவர் கொடுத்தா பிரிண்ட் ஆயிரும், இந்த லைன் 20 எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன், 21ல இருந்து மறுபடியும் வெளியில வருது, மறுபடியும் லைன் நம்பர் 8க்கு வந்துருச்சு. இப்போ ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல இது கொடுக்காம நான் வந்து இதை கால் பண்றேன், நான் டீபக் பண்றேன், சரிங்களா? இப்போ நம்ம எங்க போகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, லைன் நம்பர் 16 போயிருக்கா, ஏன்னா டிஸ்பிளே மேட்ச் ஆகுதா? இப்போ டிஸ்பிளே ஆஃப் ஸ்ட்ரிங் நேம் கொடுத்தோம்னா நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தேன்னா அது மேட்ச் ஆயிருக்கும். ஸோ அப்போ அதாங்க போகும். புரியுதுங்களா? இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும்னு, டீபக் பண்ணி பார்க்கணும் ஜாவா ப்ரோக்ராம்.
ஓகே, மறுபடியும் நீங்க பேக் டு ஜாவா பொசிஷன், அதாவது ஜாவா விண்டோ வரணும்னா இங்க பாருங்க. இப்போ வந்து டீபக்ங்கிறது இந்த விண்டோல இருக்கு. நீங்க இதுல வரணும்னா ஜாவா கிளிக் பண்ணீங்கன்னா பழைய விண்டோக்கு வந்துடும். இப்படிதான் வந்து ஒரு ப்ரோக்ராமை டீபக் பண்ணி பார்க்கணும். நீங்க கண்ட்ரோல் பாயிண்ட் மாதிரி எடுத்துடணும்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து புரிஞ்சுதுங்களா? பாலிமார்பிசத்துல வந்து ஓவர்லோடிங் என்ன, ஓவர் ரைடிங் என்னன்னு புரிஞ்சுது இல்லைங்களா? ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் யாராவது புரியலையா? ப்ளீஸ். நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் ப்ரோக்ராம் படி போட்டு பார்த்துருக்கோம். யாராவது புரியலைன்னா சொல்லுங்க. We'll discuss again before we get into the next one. Okay, clear. Others, please. Please, at least you guys can answer it. Either புரியுது, புரியல. Almost 21 people are there. I always getting answer from 4 to 5 people all the times. மற்றவங்களாம் என்ன கவனிக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியல. At least please respond in the chat window so I will see okay whether you guys are listening or understanding or not. Okay. Yeah, இப்போ இது வரைக்கும் ஓகேங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ். ஐ நீட் ஒன்லி ரெஸ்பான்ஸ், தட்ஸ் ஆல். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்க போறோம், அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ஷன்னா இப்போ நம்ம காலேஜில் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா காலேஜில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு குரூப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்ட் சப்மிட் பண்ணுங்க ஸோ டேட்டில் அப்படிம்பாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களோ அதோடைய அப்ஸ்ட்ராக்ட்னா வெரி ஹை லெவல் சம்மரி அப்படி சொல்லலாம். கரெக்டுங்களா? இப்போ ஹை லெவல்ல நீங்க சொல்ல போறது வந்து நான் வந்து சார் இதுதான் ப்ராஜெக்ட் பண்ண போறோம் சார் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. பட் அது எப்படி பண்ண போறீங்க, என்ன லாஜிக் யூஸ் பண்ண போறீங்க இன்டர்னலா அப்படிங்கறதெல்லாம் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணப்போ தான் தெரியும். பட் அப்ஸ்ட்ராக்டை பார்த்து உங்களை அப்ரூவ் பண்ணுவாங்க, ஓகே இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணலாம்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்க வந்து யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட். கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி ஜாவால அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நிறுத்தோம்னா உங்களுடைய ஆக்சுவல் ப்ராஜெக்ட், உங்களுடைய ஆக்சுவல் அப்ஸ்ட்ராக்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு மட்டும் தான் சொல்லுவீங்க, எப்படி பண்ண போறேன்னு சொல்லவே மாட்டீங்க. கரெக்டுங்களா? காலேஜ் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன்ப்பா. ஓகே, உங்க காலேஜோட ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்ட்ல சார் நான் இதெல்லாம் தான் பண்ணலான்னு இருக்கேன் சார் என் ப்ராஜெக்ட்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அது எப்படி இன்டர்னலா போய் என்ன ப்ரோக்ராம் போட போறோம், எத்தனை கிளாஸ் எழுத போறோம், எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கறத சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம், வெரி கன்சைஸா இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ அது சம்மரி. கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பர்ச்சேசிங் கார். இப்போ நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னா காருடைய மாடல், காருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அட் ஹை லெவல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க தவிர்த்து அது இன்டர்னலா அது எப்படி உள்ள ஒர்க் ஆகுது, அது இன்ஜின்ல எத்தனை வால்வ் இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறது கிடையாது. கரெக்டுங்களா? கரெக்டா? ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா டிஸ்பிளேயிங் தி எசென்சியல் பார்ட்ஸ் அண்ட் ஹைடிங் தி இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம்னா எசென்சியல் பார்ட்ஸ் என்ன அர்த்தம், கார் வாங்க போறீங்க அப்படின்னா காருடைய 4 டயரு, ஸ்டியரிங், இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன இது மட்டும் சொல்லுவாங்க, அது மட்டும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இன்டர்னலா உள்ள எத்தனை வால்வ் இருக்கு சார்னா சொல்ல போறது கிடையாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நான் சொன்ன 2 எக்ஸாம்பிள் நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஏடிஎம் மிஷின் போறீங்க, ஏடிஎம்ல போய் பணம் எடுக்க போறீங்க. அது வந்து நீங்க வந்து ஒரு மெஷின்ல வந்து பேலன்ஸ் செக் பண்றது எப்படி, பணம் எடுக்கிறது எப்படி, இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த 4 ஆப்ஷன் யூஸ் பண்றது மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் அந்த 4 ஆப்ஷனை வச்சு உள்ள எப்படி வந்து அதை கால்குலேட் பண்ணுது, என்ன லாஜிக் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ரைட்? பிகாஸ் அது ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட். நம்மளுக்கு டிஸ்பிளே பண்றது எசென்சியல் பார்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே பண்றாங்க. இன்டர்னலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இதே மாதிரி இப்போ இது வரைக்கும் சொன்ன இந்த லேமன் டேர்ம்ஸ் எக்ஸாம்பிள ஜாவால போடுங்க. ஜஸ்ட் ட்ரை டு கம்பேர் இட். எதெல்லாம் வந்து நான் வந்து ஹைட் பண்ண நினைக்கிறேனோ என்னோட கோட, ஓகே, அதெல்லாம் வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுட்டு எதை வந்து நான் வந்து ஜஸ்ட் எசென்சியலா இம்பார்ட்டன்டான திங்ஸ் மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேனோ அதை மட்டும் காமிக்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுதுங்க? அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் கிளியர். இந்த மெசேஜுக்கு அப்புறம் சொல்லுங்க யாராருக்கெல்லாம் அப்ஸ்ட்ராக்ஷன் புரிஞ்சுதோ அவங்கலாம் சொல்லுங்க. நான் 3 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒன்று வந்து காலேஜ் ப்ராஜெக்ட். ஓகே, ப்ராஜெக்ட்ல நீங்க அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் ஆக்சுவல் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவீங்க. கரெக்டா?
ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொன்னது வந்து ஒரு கார் வாங்க போறப்போ காரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஹை லெவல் உங்களுக்கு புரியும். ஓகே, உள்ள இன்டெட்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது இன்டெட்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. தேர்ட் ஒன்று சொன்னேன், ஏடிஎம் மிஷின் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா தென் வில் கோ டு த ப்ரோக்ராம் அண்ட் வில் சி. மற்றவங்க எல்லாம் ஓகே. maybe I need to talk to Kadir in future classes. ஓகே, இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாப்பீங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு ஷோரூம் இருக்கு, நீங்க வந்து ஒரு கார் வாங்க போறீங்க. ஓகே, ஸோ கார்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஷோரூம் போறீங்க, ஷோரூம்ல வந்து டிஸ்பிளே பண்றாங்க, அது வந்து காரை டிஸ்பிளே பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு காரை காமிப்பாங்க, அது என்ன கார்னு உங்களுக்கு தெரியாது, ஆடியா இருக்கலாம், BMW இருக்கலாம். ஓகே, ஆனா அந்த காரோடைய ஃபீச்சர் சொல்றாங்க, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும், ஆட்டோ ஸ்டாப் ஆகும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா. இது எப்படி ஆடியில் ஒர்க் ஆகும், எப்படி வந்து BMW ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் as a car they will tell சார் இது இட் ஹேஸ் a feature ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் சார், ஆட்டோ ஸ்டாப் ஆகும் சார், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆடி காருக்குள்ள அந்த ஆட்டோ ஸ்டாப் எப்படி ரன் எக்ஸிக்யூட் பண்றாங்க, எப்படி வந்து அந்த ப்ராசஸ் பண்றாங்க, எப்படி வந்து ஆடிக்குள்ள இருக்கிற அந்த ஆட்டோ ஸ்டார்ட்ங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து பண்றாங்க அப்படின்னு தே won't tell. கரெக்டுங்களா. இதே BMW காரை காமிக்கிறாங்க, அதுவும் ஒரு கார் தான், அதுலயே ஆட்டோ ஸ்டார்ட் ஆட்டோ ஸ்டாப் இருக்கு, அதனோட லாஜிக் எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. இப்போ புரியுதுங்களா. கோடிங் போட்டு பார்த்துடலாமா? அதிக என்ன சொல்ல வரணும், இந்த கோடை போட்டு பார்த்துடலாமா? எவ்ரிவன் ரெடி? எஸ் சார். ஓகே, குயிக்கா நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் போட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ நான் சொன்னதுபடி அப்ஸ்ட்ராக்டோட டெமோ பார்க்குறோம். இப்போ நான் சொன்னேன் ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கு பேர் ஷோரூம் வச்சுக்கிறோம். மோஸ்ட்லி நான் என்ன ஒரு கதை மாதிரி சொல்றேன்னா அந்த கதையை அப்படியே வந்து கோடிங்கா காமிச்சிருப்பேன், so that you guys can relate it easily. புரியுதுங்களா. ஒரு ஷோரூம் இருக்கு, அந்த ஷோரூம்ல ஒரு கார் வாங்க போறீங்க. ஓகே, ஒரு கார்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா. இப்போ ஷோரூம் போனோடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, they will display it. கரெக்டுங்களா. இப்போ ஒரு கார் டிஸ்பிளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காருக்கு 2 ஃபீச்சர் சொல்றாங்க. ஓகே, ஒரு ஃபீச்சர் வந்து let's say இப்போ ஒரு ஃபீச்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க சொன்னபடியே போவோமே, ஆட்டோ ஸ்டார்ட் ஆட்டோ ஸ்டாப்பை வச்சுக்கோங்களா. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ ஸ்டாப் ஆட்டோ ஸ்டார்ட் இதே மாதிரி இன்னொரு ஃபீச்சர் சொல்றாரு, இது வந்து ஆட்டோ ஸ்டாப் அப்படின்ட்டு. இது ரிட்டர்ன் டைப் வந்து வாய்ட், இது ஜஸ்ட் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாத வச்சுக்கோங்களா. வாய்ட்னா எதுவுமே நத்திங், நல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நான் அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டை போட்டுருப்பேன். இது கீவேர்டு தானே, அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது ஹைலைட் ஆயிருக்கா. ஓகே, ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அப்ஸ்ட்ராக்டா சொல்றோம், என்ன பண்ணணும்னு சொல்லுவோம், எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். கரெக்டுங்களா. ஸோ இந்த இடத்துல அப்படி ஏதாவது இப்போ இந்த மெத்தட் வந்து இது என்னதுங்க, ஒரு கிளாஸ் எழுதுறோம், கிளாஸ் காரு, இதுக்குள்ள ஒரு மெத்தட் எழுதுறோம் ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, நான் அந்த கேர்லி பிரேஸ் போட்டு லாஜிக் எழுதல. கரெக்டா. இப்போ மெத்தட் என்னவா இருக்கும், இப்படி இருந்திருக்கும். கரெக்டுங்களா. இந்த பேர் மெத்தட். லாஜிக் வந்து இங்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா மெத்தட், இந்த மாதிரி கேர்லி பிரேஸ் போட்டு தான் மெத்தட். கரெக்டுங்களா. ஆனா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், டைரக்டாவே வந்து செமிகாலன் போட்டு முடிச்சிட்டேன். லாஜிக் நான் இங்க எழுதல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துல, சார் என்னோட காருங்கிறதுல கிளாஸ்ல ஆட்டோ ஸ்டார்ட் இருக்கும், ஆட்டோ ஸ்டாப் இருக்கும், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறத நான் என்னோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் யாரோ அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. நீங்க ஷோரூம் போயிட்டீங்க, கார் வாங்க போறீங்க, அந்த காருடைய அந்த டிஸ்பிளே பண்றவர் சொல்றாரு, சார் ஒரு கார்னா ஒரு ஆட்டோ ஸ்டார்ட் இருக்கும் சார், ஒரு ஆட்டோ ஸ்டாப் இருக்கும் சார், அவ்வளவுதான் சொல்றாங்க. அது ஆடியில் எப்படி இருக்கும், BMW எப்படி இருக்குங்கிறத நீங்க இது ஓகேனா சொல்லுங்க, நான் வில் கோ அண்ட் ஷோ யூ ஆடி கார் அண்ட் BMW கார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்போ இது அப்ஸ்ட்ராக்டா சொல்றாரு. அப்ஸ்ட்ராக்ட் அர்த்தம்னா இந்த லாஜிக் இங்க இருக்காது, அது ஆடி BMW 2 கார் இருக்கு அப்படின்னா அந்த எந்த கிளாஸோ அந்த கிளாஸை நம்ம லாஜிக் எழுதியிருப்போம். ஸோ அப்போ எந்த மெத்தட்லாம் அப்ஸ்ட்ராக்டோ, அப்போ ஒரு கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்ததுன்னா அந்த கிளாஸ் வந்து நீங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எழுதலாம். புரியுதுங்களா இந்த லாஜிக் என்னன்னு. படிக்கிற ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும், அந்த லாஜிக் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது புரியுதுங்களா. நார்மலா ஒரு கிளாஸ் நேம் எழுதுறதுக்கு பதிலாக அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நேம் எழுதணும்னா யூ ஆர் கிரியேட்டிங் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எதுக்கு எழுதணும்,
அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எழுதுறது எதுக்காகனா உள்ள வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் டிஃபைன் பண்றதுக்காக. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ ஷோரூம் இருக்கு, கார் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஷோரூம்ல வந்து என்ன பண்றாங்க, டிஸ்ப்ளே பண்றாங்க. நான் சொன்னதுபடி ஷோரூம்ல டிஸ்ப்ளே பண்றாங்க. என்ன டிஸ்ப்ளே பண்றாங்க? கார். ஓகேங்களா? இப்போ நான் வாய்டு டிஸ்ப்ளே இதுக்குள்ள என்ன டிஸ்ப்ளே பண்றாங்கன்னு சொன்னா கார். ஸோ காரோட ஆப்ஜெக்ட் டிஸ்ப்ளே பண்ண முடியும் இல்லைங்களா? கார் சின்னு வச்சுக்கோங்களேன். சி டாட் ஆட்டோ ஸ்டார்ட் கொடுக்கலாமா? அதே மாதிரி சி டாட் ஆட்டோ ஸ்டாப். இந்த சிங்கிறது என்னங்க? ஆப்ஜெக்ட். சிங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட் ஆஃப் கார் கிளாஸ். கார் ஸ்பேஸ் சி அப்படி கொடுத்தோம்னா இது வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் கார் கிளாஸ். இப்போதான் நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு கிளாஸ் எழுதுறோம். ஒன்னு ஆடி கிளாஸ், ஒன்னு வந்து BMW கிளாஸ். கிளாஸ் ஆடி எக்ஸ்டென்ஸ் கார். என்ன சொல்லுதுங்க? add unimplemented methods. இப்போ கிளாஸ் ஆடி எக்ஸ்டென்ஸ் கார் அப்படின்னு அர்த்தம். ஆடிங்கிறது சைல்ட் கிளாஸ், காருங்கிறது பேரண்ட் கிளாஸ். கரெக்டுங்களா? நீங்க அது பேரண்ட் கிளாஸ்னு சொல்லலாம், இல்ல சூப்பர் கிளாஸ்னு சொல்லலாம். போத் ஆர் சேம். சைல்ட் கிளாஸ்னு சொல்லலாம், இல்ல சப் கிளாஸ்னு சொல்லலாம். போத் ஆர் சேம். ஓகேங்களா? add unimplemented methods அர்த்தம் இந்த ரெண்டு மெத்தட் வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு, ஆட்டோ ஸ்டார்ட் ஆட்டோ ஸ்டாப். ஆனா நீங்க சைல்ட் கிளாஸ்ல இல்ல, அதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ பாத்தீங்களா, தெரியுதுங்களா? ரெண்டு மெத்தடை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சிஸ் அவுட்ல நான் இங்க வந்து என்னோட ஓன் லாஜிக் எழுதுறேன். இன்சைட் ஆடி ஆடி ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு எழுதுறேன். சரிங்களா? இது எதுக்காக நான் சும்மா எழுதுறேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஜிக் எங்க போகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறக்காக, ப்ரோக்ராமோட லாஜிக் எதுக்குள்ள போகுதுன்னு சொல்றதுக்காக நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டேன். இன்சைட் ஆடி ஆட்டோ ஸ்டாப். ஓகேங்களா? சோ ஃபார் புரியுது இல்லையா? இப்போ இதே மாதிரி ஒரு கிளாஸ் நான் BMW எழுதுறேன். ஸோ இதே மாதிரி கிளாஸ் நான் BMW எழுதுறேன். இதே ஆட்டோ ஸ்டாப் அங்கேயும் இருக்கும், ஏன்னா அதுவும் வந்து எக்ஸ்டென்ஸ் கார் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ நான் திருப்பி சொல்றேன் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி. நம்ம வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனை பத்தி டெமோ பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதுறோம் ஷோரூம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து டைனமிக்கா வந்து நம்ம எந்த கிளாஸோடைய ஃபீச்சரை காமிக்க போறோம் அப்படிங்கறது இங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஒரு கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்டா டிஃபைன் பண்ணணும்னா அதை நீங்க அப்ஸ்ட்ராக்ட் போடணும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அப்ஸ்ட்ராக்டா இருக்கும். அப்ஸ்ட்ராக்டா இருக்கும்னு என்ன அர்த்தம்? இந்த லாஜிக்கோடைய இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிருக்க மாட்டோம். இந்த ஆட்டோ ஸ்டார்ட்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்க மாட்டோம். பட் ஆட்டோ ஸ்டார்ட் ஆட்டோ ஸ்டாப் இது மட்டும் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதனாலதான் வந்து கர்லி பிரேஸ் போடாம லாஜிக் எழுதாம டைரக்டா வந்து செமிகோலன் போட்டு முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் புரியுது இல்லைங்களா? ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ரெண்டு எழுதிட்டோம். இப்போ காருக்கு நான் இது வந்து ரெண்டு சைல்ட் கிளாஸ் எழுதுறேன். ஒன்னு வந்து ஆடி, இன்னொன்று வந்து BMW. போத் ஆர் எக்ஸ்டெண்டிங் சேம் பேரண்ட் கால் சைல்ட், சாரி கார். ஸோ காருங்கிற பேரண்ட்டுக்கு ரெண்டு சைல்டு இருக்காங்க. ஒன்று வந்து ஆடி, ஒன்று வந்து BMW. ஆடி வில் ஹேவ் இட்ஸ் ஓன் லாஜிக், BMW ஹேஸ் இட்ஸ் ஓன் லாஜிக். புரியுதுங்களா? அதனால ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ ரன் பண்றப்போ எந்த எந்த மெத்தடுக்குள்ள போகுது அப்படிங்கறக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனது. இந்த நத்திங் லைக் வெரி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஜஸ்ட் எதுக்குள்ள போகுதுங்கிறக்காக காமிக்கிறக்காக. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஷோரூம்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஷோரூம் எஸ் ஈக்குவல் டு நியூ ஷோரூம் ஆஃப். இல்லைங்களா? எப்பவுமே ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். எது போட்டாலும் கேஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் மார்க் போட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ எஸ் டாட் டிஸ்பிளேவை கால் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, டிஸ்பிளேவை கால் பண்றப்போ இங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்க? ஆர்குமெண்ட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் கார் கிளாஸ். இப்போ ஆடியோட ஆப்ஜெக்ட் காரோட ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ ஆடிங்கிறது சைல்டு, காருங்கிறது பேரண்ட். இப்போ நான் இதை வந்து இங்க பாஸ் பண்ணலாம் இல்லைங்களா? நியூ ஆடி ஆஃப். இது என்ன ஆகும்? இப்போ இந்த இடத்துல நியூ ஆடி ஆஃப் அப்படின்னா நான் ஆடி கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடி கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் வித் ஹெல்ப் ஆஃப் நியூ கீவேர்ட் ஆஃப் ஆடி டைப். இந்த ஆடி கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் நான் வந்து இந்த டிஸ்பிளேக்கு பேராமீட்டரா பாஸ் பண்ணிருக்கேன்.
இந்த டிஸ்பிளேல பேராமீட்டர் வந்து என்னங்க கார் சி. ஓகே, இப்போ ஆடி கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் வந்து கார் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி ரிலேட் பண்ணுவீங்க? பேரண்ட் அண்ட் சைல்டு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் ஆடி கிளாஸோடைய ஆப்ஜெக்டை இங்க பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த காரோட சில என்னவா இருக்கும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க அசைன் ஆயிரும். கார் சி ஈக்குவல் டு நியூ ஆடி ஆஃப். இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் லைக் திஸ். கார் சி ஈக்குவல் டு நியூ ஆடி ஆஃப், அதான் மீனிங். ஆனா அதை வந்து டைனமிக்கா வந்து பேராமீட்டரா பாஸ் பண்றோம். இப்போ ஆடி காருடைய இந்த சி டாட் ஆட்டோ ஸ்டார்ட்ங்கிறது எதை கால் பண்ணும்? சி டாட் ஆட்டோ ஸ்டார்ட்னு கொடுத்தா எங்க கால் ஆகும்? ஆடி காருடைய இந்த ஆட்டோ ஸ்டார்ட்டை கால் ஆகும். அதனால இதுக்குள்ள போய் இந்த எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். சி டாட் ஆட்டோ ஸ்டாப் வந்து ஆடி காருக்குள்ள இருக்கிறது போய் இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணும். நான் அதான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறேன். யூ கேஸ் see here. இப்போ தெரியுதுங்களா? எந்த கிளாஸுக்கு இப்போ காருங்கிற கிளாஸுக்கு 2 சைல்ட் கிளாஸ் இருந்துச்சு, ஒன்று ஆடி, ஒன்று வந்து BMW. இப்போ ஆடிக்குள்ள போச்சா பிஎம்டபிள்யூக்குள்ள போச்சா அப்படின்னு தெரியறதுக்காக தான் ஐ ஜஸ்ட் ரைட் சம் ஸ்டேட்மெண்ட் ஹியர். ஓகேங்களா? இப்போ நான் இங்க வந்து நியூ ஆடி ஆஃப்க்கு பதிலாக நியூ BMW ஆஃப் கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். நான் BMWங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் நியூ கீவேர்ட் BMWங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் நான் பேராமீட்டரா பாஸ் பண்ணிருக்கேன். அப்போ சி டாட் ஆட்டோ ஸ்டார்ட்ங்கிறது அஃப்கோர்ஸ் இட் வில் கால் BMW உடைய ஆட்டோ ஸ்டார்ட்டையும் ஆட்டோ ஸ்டாப்பையும் தான் கால் பண்ணும். இப்போ பாருங்க, ஆட்டோ ஸ்டாப் வந்து எங்க வந்துச்சா? ஆடி வந்துச்சா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். BMWக்குள்ள போகணும். ஓகே, BMW போச்சு. இப்போ இந்த இடத்துல எங்க சார் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு? இப்போ பாருங்க, இந்த ஷோரூம்ல காமிக்கிற டிஸ்பிளேல வந்து கார்னு மட்டும் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு தெரியாது இது ஆடி காரா இல்ல BMW காரான்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்? காருங்கிறது ஒரு பேரண்ட் ஹை லெவல் வச்சிருக்கோம். இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஆடி, இன்னொரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து BMW. ஆனா அவங்களுக்கு காமிக்கிறது வந்து வெறும் கார் தான் காமிக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ இது எதை பாஸ் பண்றீங்களோ இந்த இடத்துல பேஸ்ட் ஆன் தட் இட் வில் ஷோ இட். பட் இங்க ஆடிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களா, BMWக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களா அப்படிங்கறது ரன் டைம்ல யூ ஆர் கிரியேட்டிங் இட், பட் யூ ஆர் ஹைடிங் இட் டு த ஷோரூம். டிஸ்பிளே பண்றவர்கிட்ட வந்து ஹைட் பண்றீங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? எப்படி வந்து டைனமிக்கா வந்து ஜென்ரிக்கா வந்து காருங்கிறத காமிக்கிறோம். பட் அந்த கார்னாவே BMW ஆடி வந்து ஒரு சைல்ட் கிளாஸ் அப்படின்னா அதோட ஆப்ஜெக்டை டைனமிக்கா பாஸ் பண்ணி காமிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு தெரியாது இது ஆடியோடையதா BMW தாங்கிறது. பேஸ்ட் ஆன் நீங்க என்ன இங்க கிரியேட் பண்றீங்களோ, எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். இது புரியுதுங்களா? அப்ஸ்ட்ராக்ஷன் கோடிங். அப்ஸ்ட்ராக்ஷன் கோடிங் புரியுதுங்களா? இதுல யாராவது புரியலன்னா சொல்லுங்க ப்ளீஸ், பிஃபோர் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். கிரி, எஸ் சார். புரியுதுங்களா கிரி? நீங்க தான் இன்னைக்கு வாலண்டியர். இன்னைக்கு எவ்ரி கிளாஸ் ஐ வில் சூஸ் ஒன் வாலண்டியர். எஸ் சார், அண்டர்ஸ்டுட் சார். ஓகேங்க. மத்தவங்க எல்லாங்க இப்போ நான் நேம் ரீட் பண்றேன். கார்த்திக் இருக்காரு, மோகன் இருக்காரு, ஓவரால் தேர், சசிகுமார், so many people are there. அருண் இருக்காரு, வர்ஷினி, கவின், வசந்த், வித்யாஸ்ரீ, இவங்களெல்லாம் புரிஞ்சுதுங்களா? ஹலோ கைஸ், இது மெய்யரசு காணுங்க. ஓகே, மோகன், வசந்த், ப்ளீஸ் ஸ்பீக் அப். சரி சார். மோகன் புரிஞ்சுதுங்களா? ஓகே, வசந்த் குமார், நீங்க புரியுதா இல்லையாங்கிறது அப்பப்போ மெசேஜ் பண்ணுங்க. மோகன், வசந்த், யாரெல்லாம் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணாமக்கிறீங்களோ உங்களுக்கு போடுங்க. ஓகே, ஒன்லி தென் ஐ வில் கெட் டு நோ. சரிங்களா? இப்போ அப்ஸ்ட்ராக்ஷனோட கோடிங் அடிச்சு பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? நம்ம அடுத்த டாபிக் வர என்கேப்சுலேஷன், லாஸ்ட் டாபிக் ஃபார் டுடே. போலாங்களா? ஓகே, ஸோ என்கேப்சுலேஷன் இது வந்து அனதர்
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிரின்சிபல்ஸ். ஓகே, இப்போ என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டேப்லெட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது என்ன சொல்லுவோம், கேப்சூல்னு சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா? இந்த கேப்சூலுக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டியூப் மாத்திரை பார்த்தோம்னா உள்ள வந்து இந்த பொடி பொடியா இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அது எல்லாம் சேர்த்து ஒரு கேப்சூலா கொடுத்துருப்பாங்க, கரெக்ட்டுங்களா, ஆஸ் அ டேப்லெட் ஆர் கேப்சூல், கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த ஜாவால நீங்க எல்லா நேம்ஸையும் ரியல் டைம் வேர்ல்டோட என்டிட்டியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஒன்ட் ஃபர்கெட். என்கேப்சுலேஷன் அப்படின்னு டக்குனு உங்களுக்கு நான் வர வேண்டியது இதுதான். என்கேப்சுல்னா கேப்சூல் நான் வச்சுக்கோங்க. கேப்சூலுங்கிறது நத்திங் பட் கிளாஸ். கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கும், வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் இருக்கும் உள்ள இருக்கும், கரெக்ட்டுங்களா. இப்போ என்கேப்சுல் அப்படின்னா இது இந்த கேப்சூலுக்கு உள்ள இருக்கிற அந்த மருந்தை நம்ம வந்து வெளியில் யூஸ் பண்ண முடியாது. அப்படியே தான் நீங்க வந்து கேப்சூல் எடுத்துக்க முடியும், அன்லஸ் அதர்வைஸ் யூ பிரேக் இட், கரெக்ட்டுங்களா. இதுக்குள்ள என்ன இருக்கு, அது என்ன காம்பினேஷன் வச்சிருக்காங்கிறது யூ டோன்ட் நோ. டேட்டா ஹைடிங், கரெக்ட்டுங்களா. இப்போ டேட்டா ஹைடிங்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க. இப்போ nowadays you can able to block and you can able to make it to your account private, கரெக்ட்டுங்களா. முதல்ல ஃபேஸ்புக்ல அது இல்லாம இருந்துச்சு, இப்போ வந்து யூ கேன் மேக் யுவர் அக்கௌண்ட் as private. அப்படின்னு அர்த்தம், உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க they won't able to come and get details of your account. It is to enhance the security. That is nothing but encapsulation. அதே மாதிரி உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பிரைவேட்டா இருக்கு, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க லாகின் பண்ணா உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ், உங்களுடைய பேலன்ஸ் தான் பார்க்க முடியும், இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்டை பார்க்க முடியாது. எப்படி பண்றாங்க அப்படி, மேக் இட் டு பிரைவேட் செக்யூரிட்டி, கரெக்ட்டுங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ஒரு கிளாஸ் பேங்க்னு ஒன்று வச்சிருக்கேன். ஓகே, அதுல வந்து ஒரு வேரியபிள் இருக்கு பேலன்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, அதை நான் ஃப்ளோட்டா வச்சிருக்கலாம், இன்டா வச்சிருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பேலன்ஸ்ங்கிறது பாயிண்ட்ஸ் இருக்கலாங்கிறனால ஃப்ளோட்டா வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து பேங்க் பி ஈக்குவல் டு நியூ பேங்க் ஆஃப்னு எழுதி பி டாட் பேலன்ஸ்னு போட்டேன்னா எனக்கு வந்து வேல்யூ வந்துடும், கரெக்ட்டுங்களா. இப்போ யாரெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்களோ, யாரு வேணாலும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் அந்த பேங்க்ங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணி தே கேன் கெட் த பேலன்ஸ். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட், கரெக்ட்டுங்களா. ஏன்னா எல்லாருமே வந்து என்னோட பேங்க் பேலன்ஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா there is no security involved. அப்போ நான் எப்படி தடுக்கலாம்னா இந்த பேங்க்ங்கிற இந்த பேலன்ஸ்ங்கிற வேரியபிளை நான் பிரைவேட், ஏர்ல நம்ம என்ன போட்டோம், பப்ளிக்னு போட்டிருப்போம், கரெக்ட்டுங்களா. இப்போ நம்ம பிரைவேட்னு மாத்துறோம். பிரைவேட் அப்படின்னா இந்த வேரியபிளை இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் நீங்க அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படி ஒரு வேலை இந்த கிளாஸ் விட்டு வெளியில இருந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கெட்டர்ஸ் அண்ட் செட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வேரியபிளோட வேல்யூவை எடுக்கிறதுக்கும் செட் பண்றதுக்கும் ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, கெட் பேலன்ஸ், செட் பேலன்ஸ். இப்போ பேலன்ஸ் அப்படின்னா கெட் பேலன்ஸ், செட் பேலன்ஸ். இப்போ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெபாசிட் அப்படின்னா கெட் டெபாசிட் ஆஃப், செட் டெபாசிட் ஆஃப் அப்படின்னு மெத்தட் எழுதி அதுக்குள்ள நீங்க வேணா ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா எப்படி சும்மா ரிட்டர்ன் பண்ண மாட்டீங்க, கரெக்டா, ஏதோ ஒரு வேலிடேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவீங்க. யாரு இந்த கெட் பேலன்ஸை கால் பண்றாங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு உண்மையுமே அவங்க வந்து இப்போ நான் என்னோட பேங்க்கை செக் பண்றேன், என்னோட பேலன்ஸ் செக் பண்றேன் அப்படின்னா நான் என்னோட வேலிடேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு எஸ் நான் மட்டும்தான் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன், இல்லைன்னா நான் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரிக்டா செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா இல்லையா, ரைட். யூ ஆர் டூயிங் அ வேலிடேஷன் அண்ட் தென் யூ ஆர் கிவிங் ரிட்டர்ன் பேக் த பேலன்ஸ், ஹவு மச் இஸ் த பேலன்ஸ், இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி என்னோட பேங்க் பேலன்ஸை போய் இப்போ 500 இருக்கிறத வந்து நாட் எனி ஒன் கேன் கோ அண்ட் செட் இட் அஸ் 1000, கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைவசி கிரியேட் பண்றதுக்காக என்கேப்சுலேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ இந்த கோட் வச்சு பார்த்தலாங்களா என்கேப்சுலேஷனையும் ஃபைனலா ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஐ திங்க் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பட் வில் கவர் இட் அப் ஒன்லி திஸ் ஒன் லாஸ்ட். ஓகே, என்கேப்சுலேஷன் டெமோ, ஓகேங்களா. ஒரு கிளாஸ் எழுதுறோம், நம்ம எழுதுற ஒவ்வொரு கான்செப்ட் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் எழுதுறோம். ஸோ யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் இட் ஃப்ரம் தி ஸ்கிராச், ஓகேங்களா. இப்போ நம்ம என்கேப்சுலேஷன் படிக்கிறோம். என்கேப்சுலேஷன் நான் சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அந்த பேங்க்குடைய பேலன்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்றோம், கிளாஸ் பேங்க்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃப்ளோட் பேலன்ஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 500 வச்சிருக்கேன், ஓகேங்களா. இப்போ வெளியில இருந்து இதுக்கு இந்த வேரியபிள் அக்சஸ் பண்றேன்னு எப்படி பண்ணலாம், பேங்க் B1 இஸ் ஈக்குவல் டு நியூ பேங்க் ஆஃப்
b1 டாட் சோர்ஸ்ல b1 டாட் கொடுத்து நான் பேலன்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எவ்வளவு பிரிண்ட் ஆகும் 500 பிரிண்ட் ஆகும் 500.0 ஏன்னா டாட் ஏன் வருதுன்னா ஃப்ளோட் ஆகுறதுனால ஓகேங்களா இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அந்த ஆப்ஜெக்ட் மூலமாவும் போய் செக் பண்ணி பார்க்கறேன் என்னோட பேலன்ஸ் என்னன்னு பேங்க் b2 இஸ் ஈக்குவல் டு நியூ பேங்க் ஆஃப் b2 டாட் பேலன்ஸ் ஓகே பாருங்க அங்கேயும் 500 கிடைக்குது கரெக்டுங்களா இப்போ யார் வேணாலும் போய் என் பேங்க் பேலன்ஸ் பார்க்கலாம் ஆப்ஜெக்ட் b1 பார்க்கலாம் b2 பார்க்கலாம் கரெக்டுங்களா இப்போ இதை நான் தடுக்கணும் ரைட் ஸோ ஹவ் ஐ கேன் டூ ஐ வில் ஜஸ்ட் மேக் இட் அஸ் பிரைவேட் தட்ஸ் ஆல் சிம்பிள் இப்போ பாருங்க ரெண்டு பேர்னாலையும் பார்க்க முடியாது b1நாலையும் பேலன்ஸ் எடுக்க முடியாது b2நாலையும் பேலன்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா அதுதான் எரர் அடிக்குது கம்பைல் டைம் எரர் சேயிங் த ஃபீல்டு பேங்க் பேலன்ஸ் இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு அர்த்தம்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த வேரியபிளே விசிபிள் கிடையாது ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம் ஒரு கிளாஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் டாட் வச்சா வரும்னு சொன்னோம் ஓகே பட் அதே வந்து நீங்க வந்து ஹைட் பண்ணணும் விசிபிலிட்டி கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து பிரைவேட்டா மாத்திட்டீங்கன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு கெட் இட் ஓகே சார் இப்போ நம்ம கிளாஸ் இருக்கிற வேரியபிள்ஸ் என்னால அக்சஸ் பண்ண முடியல இப்போ எப்படி சார் அக்சஸ் பண்றது அப்படின்னா அது நீங்க என்ன பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு மெத்தட் எழுதலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ் போயிட்டு ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எக்லிப்ஸ் மூலமாவே நீங்க வந்து அந்த மெத்தட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கெட் பேலன்ஸ் ஆஃப் செட் பேலன்ஸ் ஆஃப் கிரியேட் ஆயிடுச்சா ஓகேங்களா இப்போ நீங்க இந்த மெத்தட் மூலமா நீங்க கால் பண்ணலாம் இப்போ கெட் பேலன்ஸ் ஆஃப் இந்த மெத்தடை கால் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ ரன் பண்ணி பாருங்க அதே 5 வருதா ஈவன் தோ உங்க பேலன்ஸ் வந்து பிரைவேட்டா இருந்தாலும் பேலன்ஸ்ங்கிற இந்த கீ வேரியபிள் பிரைவேட்டா இருந்தாலும் ஸ்டில் யூ ஆர் ஏபிள் டு கெட் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் என்ன அர்த்தம்னா இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்க ஒரு மெத்தட் மூலமா எடுக்க போறப்போ இந்த ரிட்டர்ன் பேலன்ஸ் கொடுக்குறப்போ நீங்க டைரக்டா கொடுக்காம யூ கேன் டூ சம் வேலிடேஷன் you can authenticate the user இப்போ ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் இப்போ நீங்க வந்து உங்க பேங்கோட ஆன்லைன் வெப்சைட் போறீங்க உங்க பேலன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க லாகின் பண்ணா மட்டும்தான் உங்களால பேலன்ஸ் செக் பண்ண முடியும் கரெக்டா லாகின் பண்ணாம உங்களால பேலன்ஸ் செக் பண்ண முடியாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்க பேங்கோடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து உங்களோட பேலன்ஸை காமிக்குது அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஆத்தென்டிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் பேலன்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க லாகின் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்க பேலன்ஸ் வந்து இந்த பேக் அண்ட் ஜாவா வந்து ரிட்டர்ன் பண்ணும் கரெக்டுங்களா இல்ல ரிட்டர்ன் பண்ணாது பண்ணக்கூடாது அதனாலதான் வந்து இதை வந்து பிரைவேட்டா மாத்தி இந்த மெத்தடை எழுதி இந்த இடத்துல உங்க லாஜிக் எழுதியிருப்பாங்க இந்த யூசரை வந்து யார் இது செக் பண்றாங்களோ அவங்கள வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு அவங்க வேலிடான யூசரா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கரெக்டா இருக்கா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பேலன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஜாவா ப்ரோக்ராம் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு உங்க ஏதாவது ஒரு வேல்யூ செட் பண்றீங்க பேலன்ஸ் வேண்டாம் வேற ஏதாவது ஒரு வேல்யூ செட் பண்றீங்க ஓகே உங்களுடைய அப்ளிகேஷன்ல ஒரு ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு அப்புறம் தான் செட் பண்ண முடியும் யார் வேணாலும் போய் செட் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால நீங்க வந்து ஒரு ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு செட் பண்றீங்க புரியுதுங்களா ஒரு பேலன்ஸ்ங்கிறது எப்படி வந்து கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மூலமா எடுக்கிறோங்கிறது மேக் ஷூர் நீங்க இந்த இடத்துல என்ன நீங்க கொடுத்துருக்கீங்களோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அதே இதெல்லாம் கெட் செட்டஸ் இருக்கணும் புரியுதுங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெபாசிட்னு போடுறேன் ஓகே என்ன பண்ணணும் கெட் டெபாசிட்னு கால் பண்ணணும் மெத்தட் நேம் இருக்கணும் இந்த டி வந்து கேப்ஸா இருக்கும் கேமல் கேஸ் அதே மாதிரி செட் டெபாசிட்ல இந்த இடத்துல அதே தான் டி வந்து கேப்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த டெபாசிட் தான் ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா ஸோ ஐ வில் ரிட்டர்ன் தி டெபாசிட் உங்களுக்கு வர்றது என்ன வரும் செட் டெபாசிட் கெட் டெபாசிட் இல்லைங்களா ஸோ நீங்க வந்து டி கேப்ஸ் சாரி டி கேப்ஸ் அதே மாதிரி டி வந்து கேப்ஸ் ஓகே நீங்க மெத்தட கால் பண்றீங்க ஓகேங்களா இப்போ நீங்க என்ன பண்றீங்க நீங்க டெபாசிட்டை தான் பாஸ் பண்றீங்க ஃப்ளோட்டா பாஸ் பண்றீங்க இங்க வர்றது தான் வந்து இங்க இருக்கிற டெபாசிட்டோட செட் பண்ணிருக்காங்க
இப்போ புரியுதுங்களா? I will go and run the program again. We will see same output 500 500. என்கேப்சுலேஷன் புரிஞ்சுதுங்களா? சார் ஒரு சின்ன டவுட் சார். யா சொல்லுங்க. சார் அந்த கெட்டர்ஸ்லயும் செட்டர்ஸ்லயும் வந்து தமிழ் பேஸ்ல தான் எழுதணுமா சார், வேற எதுலயும் எழுதணுமா சார்? கரெக்ட், ஆமாங்க. ஜென்ரல் ப்ராக்டிஸ் வந்து இப்போ இது என்ன நீங்க வேரியபிள் வச்சிருக்கீங்களோ அதோட கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்னா கேமல் கேஸ் தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து நம்ம எழுதுற மெத்தட்ஸே வந்து கேமல் கேஸ் தான் இருக்கணும். மெத்தடுடைய இதே ஏன் சார் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் போட்டா எரர் அடிக்குமா சார்? இப்போ ட்ரை பண்ணிடுங்க. இப்போ நீங்க வந்து டியை வந்து ஸ்மாலா வைங்க. என்னாச்சுங்க? அவுட்புட் வந்துருச்சு சார். இப்போ நீங்க இது கெட் டெபாசிட்னு வைக்கலாம், இல்ல வந்து சும்மா M1 M2 வைக்கலாம். ஓகேங்களா? டசன்ட் மேட்டர். எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்ல வரோம்னா, இந்த கெட் டெபாசிட் அப்படின்னா இந்த டெபாசிட்டோட வேல்யூ ரிட்டர்ன் பண்றதுக்காக அதை வந்து மீனிங்ஃபுல்லா வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கெட் டெபாசிட்னு வைக்கிறோம். புரியுதுங்களா? இந்த வேல்யூ இந்த வேரியபிள் நேம் டெபாசிட் இருக்கிறதுனால இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது? டெபாசிட்டிங்க ரிட்டர்ன் பண்ண போகுதுங்கிறதுனால அந்த மீனிங்ஃபுல்லான பேரா இருக்கணுங்கிறதுக்காக தான் கெட் டெபாசிட் வைக்கிறோம். அதை வந்து நீங்க வந்து கேமல் கேஸ் தான் வந்து ஜாவாவோட நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன் முன்னாடி. ஜாவா வந்து எந்தெந்த இது எப்படி வைக்கணும்னு சொல்லி. இப்போ கிளாஸ்னா எப்படி இருக்கணும்? ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ். மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கேமல் கேஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டேன். பட் அதான் வந்து யூ ஹவ் டு மேக் ஷூர் ஜென்ரல் ப்ராக்டிஸ் இட் ஷுட் பி அ கேமல் கேஸ். இது நீங்கள் ஜஸ்ட் M1 வைக்கலாம், M2 வைக்கலாம், என்ன வச்சாலும் ஒர்க் ஆகும். ஆனால் அது கேமல் கேஸை தான் வைக்கணும். ஓகேங்களா? ஓகே சார். ஒர்க் ஆகாமலாம் போகாதுங்க. பட் கேமல் கேஸ் வந்து ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வி ஹேவ் டு ஃபாலோ இட், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே சார். இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நான் முதல்ல பண்ணது வந்து வெறும் ஜஸ்ட் வந்து ஃப்ளோட் டெபாசிட் ஈக்குவல் டு 500 வச்சிருந்தேன்னா ஜஸ்ட் வந்து B1 டாட் டெபாசிட்னு போட்டு தான் வந்திருக்கும். ஆனா இது பிரைவேட் ஆக்குனதுனால என்னாச்சு? என் கோடு வந்து பெருசா இருக்கு. ஏன்னா நான் மெத்தட் மூலமா மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும் அந்த வேரியபிள், பிரைவேட் வேரியபிள்ஸை. புரியுதுங்களா? இப்போ ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கிற பிரைவேட் வேரியபிள்ஸை நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி வெளியில அக்சஸ் பண்றது? ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் மெத்தட்ஸ். மெத்தட்ஸ்க்குள்ள நான் எழுதுற லாஜிக் வச்சு தான் பண்ணணும். அந்த மெத்தடுக்குள்ள நான் ஆத்தென்டிகேட் பண்ணலாம், இல்ல இந்த யூசருக்கு நான் கொடுக்க கூடாது, இந்த யூசர் கொடுப்பேன் அப்படின்னு கூட எழுதலாம். வாட் எவர் ஐ கேன் டூ இட் ஹியர். கரெக்டுங்களா? இதுதான் வந்து எக்ஸாக்ட்லி செக்யூரிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோடு வந்து பெருசா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து அட்வான்டேஜ் வந்து செக்யூரிட்டி. பட் கோட் லுக்ஸ் லைக் பிகர். இந்த பீஸ் ஆஃப் கோட் தேவையில்லை தான். கரெக்டுங்களா? நான் பிரைவேட் போடலாம். ஆனா பிரைவேட் போடாதான் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால லெட்ஸே ஒரு 10 லைன் ஆஃப் கோட் வந்து ஐம் ரைட்டிங். தட்ஸ் ஆல். புரிஞ்சுதுங்களா என்கேப்சுலேஷன்? சார். ஓகே. தீபிகா வசந்த் திலக், நீங்க வந்து நோன்னு சொல்லிருக்கீங்க. a class can extends only one class at any time அப்படின்றாங்க. அது ஏன் நோ சொன்னீங்க? எனி ரீசன்? சார் பேரண்ட் கிளாஸ் வந்து நிறைய சைல்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம்ல சார்? பேரண்ட் Sorry, கிளாஸ் no, சைல்ட் sorry. கிளாஸ். பட் கொஸ்டின் பாருங்க, a class can extends only one class at any time. சார் அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் Okay, no problem. Vasant and Tilak, how about you guys? By mistake. Okay, no problem. Okay, Vasant, sorry sir. Okay, no need to say sorry. Okay, Vasant, just a kind of matter of understanding how much you guys understood. Okay, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க, அடுத்தது. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க சார். ஓ அப்படிங்களா? வாட் இஸ் ஈசர் ரிலேஷன்ஷிப்? நீங்க ஈசர் ரிலேஷன்ஷிப்னா இது பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நல்லா கிளாஸ் அப்சர்வ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் ஏ இருக்கு, கிளாஸ் பி இருக்கு அப்படின்னா, ஓகே, கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் ஏ அப்படின்னா இது ஈஸியர் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா கிளாஸ் பி இஸ் ஆஃப் டைப் கிளாஸ் ஏ.
ஓகே சார். ஓகேங்களா? காட் இட் சார். ஓகே. தனசேகரன், இட்ஸ் நாட் பாசிபிள் இன் ஜாவான்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்வேதா ஆல்சோ சே த சேம் திங். தனசேகரன், ஸ்வேதா, எஸ் சார். என்கேப்சுலேஷன் வந்து நாட் பாசிபிள் இன் ஜாவான்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் சார். நம்ம கடைசியா பார்த்த கான்ஃபிளிக்ட் அதானுங்க, என்கேப்சுலேஷன் பார்த்தோம். ஸ்வேதா, சி செலக்ட் பண்ணுங்க சார், அது தப்பா ஏ செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. 4 பேர் வந்து பி செலக்ட் பண்ணிருக்கீங்க. வித்யாஸ்ரீ, வசந்த் அண்ட் அருண், மோகன். சார் தெரியாம செலக்ட் பண்ணிட்டேன் சார். ஓகேங்க, நோ ப்ராப்ளம். ஸோ ஆண்ட் இஸ் பிரைவேட் கீவேர்ட். ஓகே கைஸ், அவ்வளோதான். சரிங்களா? ஓகேங்க. ஸோ வில் டாக் டுமாரோ. ஓகே, நாளைக்கு மீதி கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சேம் டைம் வில் ஸ்டார்ட். ஐ வில் மேக் ஷூர் தட் இந்த டெக்னிக்கல் இஷ்யூ இல்லாமல் இருக்கிறது பெட்டர். வில் ட்ரை டு சி how to avoid this. சரிங்களா? ஸோ பிஃபோர் வி வைண்ட் அப், anyone have any question in general? கிரி, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கன்சல்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்ட சேட் பண்ணி ப்ளீஸ் போஸ்ட் இன் அவர் சேட் விண்டோ. ஓகே ஓகே சார். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு நான் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுறேன் வாலண்டியரா. பட் டுடே ஃபார் பீயிங் எ வாலண்டியர் அப்ரிஷியேட். தேங்க்ஸ் கிரி. பட் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, நான் நாளைக்கு இந்த கிளாஸுக்கு ஐ வில் சூஸ் சம் ஒன் as a volunteer for tomorrow's class. Every class we will choose one volunteer. Okay, so everyone will be interactive with us. All right guys, thank you. We'll talk next day, I mean tomorrow same time. Thank you. Bye.